மாதவ் சர்க்காரோட ஒரு ஒர்க் வந்து ஆஃபன் நெட்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அதுவும் அவரோட டெபியூ ஒர்க்கும் கூட அப்படின்னு சொன்னா. வாட் இஸ் தட் ஒர்க்? இவன் இந்திரஜித். ஓகேவா? 1963ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரிமைனிங் ஹிஸ்டரி யாரோட ஒர்க் அது? படால் சர்க்கர். படால் சர்க்கார் தான். ரஃப் பேசேஜ் ஆர் பார்த்தசாரதி. கரெக்ட். ஆர் பார்த்தசாரதி. ஓகேவா? மகேஷ் ஸ்வேதா தேவி வந்து ட்ரிலஜின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஒரு 3 ஸ்டோரிஸை சேர்த்து 1997ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. வாட் இஸ் டைட்டில்? ரெஸ்ட் ஸ்டோரிஸ். ஓகேவா? அது கீழே வர 3 டைட்டில் என்னதுலாம்? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன்? திரௌபதி. செகண்ட் ஒன் Breast giver. ரெஸ்ட் கிவர். தேர்ட் ஒன் Behind பிஹைண்ட் த பாடிஸ். ஓகேவா? பயான் அப்படின்ற பர்சன் வந்து நம்ம இங்கிலீஷ்ல அவங்கள என்னன்னு சொல்றாங்க? விச் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகேவா? அவங்க கிரேவியார்ட்ஸ்ல ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு வந்து கர்ஸ் பண்ண முடியும், அவங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டில அவங்க தள்ளி வைக்கிறாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே. மதர் ஆஃப் 1084. அந்த 1084 அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுது? பாடியோட நம்பர் வந்து அது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் அவங்க மம்மியோட நேம், ஐ மீன் அந்த பையனோட அம்மாவோட நேம் சுஜாதா. பையனோட நேம் வந்து பிராட்டி. ஓகேவா? பிராட்டி. சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செக்ஷன் யாரோட ஒர்க் அது? விஜய் டெண்டுல்கர். த டோல் டம்மர்ஸ் யாரோட ஒர்க்? ஆசிஃப் கரீம்பாய். கரீம்பாய். எந்த வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கும் அது? 1960. 1960. அவங்களோட ட்ரிலஜி பெங்கால் ட்ரிலஜி. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்குலப், செகண்ட் ஒன் ரெஃப்யூஜி, and the third one சோனார் பங்கா. ஓகேவா? ஆசிஃப் குரும்பாய் as I said earlier, அவங்கள வந்து ஆல்ரெடி நெட் கொஸ்டின்ல கேட்டுட்டாங்க. ஸோ ஒர்க்ஸை நீங்க வந்து கதை வச்சு நீங்க டைரக்டா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இயர்ஸையும் நீங்க மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தென் கிரீஷ் கர்னாட், அவரோட டெபியூ ஒர்க் நாகமண்டலா, ஹயவதானா இல்ல யயாதி. எஸ், யயாதி வந்து எந்த வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1961. அவங்களோட ட்வின் நாவல்ஸ்னா எந்த 2 நாவல்ஸ் சொல்றாங்க? ஹயவதனா, நாகமண்டலா. அந்த 2 வாக்கியம் தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ட்வின் நாவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எதுல வந்து பாம்பு வந்து ராணியை லவ் பண்ணும்? எந்த கதையில இது வரும்? நாகமண்டலா. யாருக்கு வந்து பத்மினி, தேவதத்தா அவங்க இதுல வருவாங்க? ஹயவதனால வந்து ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் பத்தி பேசிருப்பாங்க. அதை இண்டிகேட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் வரும்ல, அது என்னது? ஹயவதனா தான். என்ன கிரியேச்சர் மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கு? ஹார்ஸ் ஃபேஸ் வந்து அவனுக்கு இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து அவங்க சொல்லிருப்பாங்க. தென் துக்ளக்ல வந்து புரோட்டகனிஸ்டோட நேம் சுல்தான் இல்ல முகமது பின் துக்ளக் தான். ஓகே. அவனோட ஹிஸ்டோரியன் ஒருத்தன் வந்து அவனுக்கு நல்லபடியா நல்ல பாத்துல கூட்டிட்டு போற மாதிரி ஒருத்தனை ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல. ஹூ இஸ் தட்? பரணி. யார் வந்து டிஸ்கைஸ் ஆயிட்டே இருப்பா? பிகினிங்லயும் விஷ்ணு பிரசாத் டிஸ்கைஸ் ஆயிருப்பான், கடைசிலயும் ஒரு முஸ்லீம் நேம்ல டிஸ்கைஸ் ஆவான். ஹூ இஸ் தட்? ஆசிஸ். ஓகேவா? அவங்க ஸ்டெப் மதர் வந்து யாரை கொண்டு இருப்பாங்க? நஜீப். ஓகேவா? ஹயவதனா வந்து தாமஸ் மேனோட எந்த ஒர்க்கோட ரீடெல்லிங்னு சொன்னாங்க? நெட் கொஸ்டின் இது. டிரான்ஸ்போஸ்ட் ஹெட்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும் போட்டுக்கிறேன். ஒர்க்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆத்தர் ஒர்க்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின் ப்ரீவியஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் கண்டிப்பா. ஒர்க்ஸ் வந்து இந்தியன் ரைட்டிங்ஸ்ல இப்படிதான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆத்தர் அவங்களோட முக்கியமான ஒர்க் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இப்படிதான் நம்ம அதுல இருக்கிற 40 ஆத்தர்ஸ் மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்தியன் ரைட்டர்ஸை பொறுத்தவரை ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பிரிட்டிஷ் ஆர் அமெரிக்கன். ஓகே. இந்தியன் ரைட்டர்ஸை பொறுத்தவரை ஆத்தர் அவங்களோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் சும்மா கூகுள்ல போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இங்க நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இல்ல, அது எல்லாத்தையும் குரோனாலஜில படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கிளாஸஸ் வந்து போகுது. அண்ட் எல்லாத்துக்கும் உட்காந்து நான் சம்மேஷன் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களோட டைம் தான் அந்த இடத்துல கன்சியூம் ஆகும். அண்ட் ஒவ்வொன்றுக்கும் சம்மேஷனும் இன்னும் வரைக்கும் நெட் கொஸ்டின் அவன் கேட்க ஸ்டார்ட் பண்ணல. அப்போ அவன் என்ன கேட்கறானோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா தட் வில் பி பெஸ்ட் டு கிளியர் த எக்ஸாம்.
ஓகேவா? அதனாலதான் நான் ஒவ்வொன்றுமே வெறும் ஒர்க் ஆத்தர் அந்த மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ட்ரையா போன மாதிரி இருக்கும். எந்த ஒர்க் வந்து நான் இம்பார்ட்டன்ட்னு அவன் ப்ரீவியஸா கேட்டிருக்கானோ அதுக்கான சம்மேஷன்ஸ் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஒரி பண்ண வேணாம். இதுல என்ன இருக்கோ அதை மட்டும் கண்டினியூ பண்ணி படிங்க. அப்புறம் நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு அட் எண்ட் ஆஃப் த செஷன்ல சர்டன் ஆத்தர்ஸ் நம்ம கவர் பண்ணாம இருக்கோம். கவர்னா அவங்க இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ் கிடையாது, பட் ப்ரீவியஸா அவங்க வந்து அவார்ட் வாங்கியிருப்பாங்கல்ல, சாகித்ய அகாடமி அவார்டு. அந்த மாதிரி ஒரு 10 ரைட்டர்ஸ் மட்டும் இருக்காங்க. அந்த ரைட்டர்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆத்தர் அவங்க வந்து எந்த ஒர்க்குக்கு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க, எந்த வருஷம் அது பப்ளிஷ் ஆச்சு, எந்த வருஷம் அவங்க அவார்ட் வாங்கியிருக்காங்க, இந்த நாலேஜ் மட்டும் அந்த 10 ஆத்தர்ஸ்க்கு இருந்தா போதும். 10 ஆத்தர் 10 ஒர்க் இவ்வளவுதான் நீங்க படிக்க போறீங்க. அது மட்டும் நான் உங்களுக்கு ஆத்தர்ஸை நான் கொடுத்துடுறேன். ஜஸ்ட் சர்ச் இட். அது என்னன்றதை மட்டும் பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு? Yes, ka. Yes, then thank you for understanding. Just a minute, I will share my screen. Yes. நேத்து நம்ம அதர் ஒர்க்ஸோட முடிச்சோம் அப்படிதானே? ஹீப் ஆஃப் broken images, boiled beans on toast, crossing to 12th quota அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா உமா பரமேஸ்வரன். உமா பரமேஸ்வரன் வந்து 1938 born ஆயிருப்பாங்க. இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ்க்கு நீங்களே யாருக்கு அடுத்தது யார் பிறந்தா அப்படின்றத ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க குரோனாலஜில கேட்கும் போது இவங்களுக்கு அடுத்துதான் இவங்க பிறந்தாங்கன்ற நாலேஜ் இருக்கும். சில ரைட்டர்ஸ் வந்து ரெண்டா பிறந்திருப்பாங்க, ஒரே வருஷத்துல 2 பேர் பிறந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் நீங்க ரெண்டா போட்டு ஏதாவது ஒரு ஹிண்ட் வச்சு படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா மெமரைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா குரோனாலஜி வேண்டாம்னு சொல்லி எவ்வளவு பேர் மெயில் போட்டும் அப்போஸ் பண்ணி நியூஸ் பேப்பர்ஸ்ல அகைன் ஆத்தர்ஸ் வந்து குரோனாலஜி நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்தியன் ரைட்டர்ஸ்ல நம்ம கவர் பண்ண போறது வெறும் 45 to 50 ஆத்தர்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ அந்த 45 to 50 ஆத்தர்ஸ் நமக்கு நேரா எழுதுறது அவ்வளவு பெரிய டஃப் டாஸ்க் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் டூ இட். அதை உமா பரமேஸ்வரன் 1938 born ஆயிருப்பாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சன்ஸ் மஸ்ட் டை அப்படின்றது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கா இருக்கும். 1998 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இதோட செட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் தான் அதோட செட்டிங். எங்களோட ரிமைனிங் ஒர்க்ஸ் வந்து மீரா 1971 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஷீதாஸ் ப்ராமிஸ் வந்து 1981, டியர் டிடி 1989, ரூட்லெஸ் பட் கிரீன் வந்து 1998 பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் மேங்கோ அண்ட் மேப்பிள் ட்ரீ வந்து 2002 பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல சன் மஸ்ட் டை அப்படின்றது அவங்களோட சன், யாரோட சன் வந்து இறந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா மீராவோட சன் இறந்திருப்பாங்க. இது யாருக்கு ப்ராமிஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா சீதாவோட ப்ராமிஸ். சீதாக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. அவங்க 2 பேர் யாருன்னா டிடினா சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப அவன் இறந்து போனதுனால ரூட்லெஸ்னஸ் ஆயிடுச்சு, அவன் இல்லன்னு ஆயிடுச்சுல, அதனால வந்து ரூட்லெஸ்னஸ். அப்புறம் லாஸ்டா மேங்கோ அண்ட் மேப்பிள் ட்ரீ. இந்த ஸ்டோரி வச்சு படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உமா பரமேஸ்வரனோட ஒர்க் வந்து கஷ்டமா இருக்காது. ஓகேவா? இது கிளியரா? உமா பரமேஸ்வரன் கிளியர்க்கா. நெக்ஸ்ட் வந்து பிரதாப் சர்மா. பிரதாப் சர்மா வந்து 1939 born ஆயிருப்பாங்க. இவங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோல்டன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு 2 ஒர்க் தான். ஒன்னு வந்து பாஸ் இன்விசிபிள், அதுதான் அவங்களோட டெபியூ ஒர்க், 1961 பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நெட் கொஸ்டின்ல கேட்டது டச் ஆஃப் பிரைட்னஸ். இது மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒன்ஸ் அவன் கேட்டிருந்தான் பிரதாப் சர்மா. ஓகே, டச் ஆஃப் பிரைட்னஸ் வந்து 1964 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இதுல ஒரு டச் ஆஃப் பிரைட்னஸ்க்கும் உள்ள இருக்க கதைக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. பட் ஸ்டோரி வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு கேர்ள் ருக்மிணின்னு ஒருத்தி இருப்பா. அவள் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா மும்பைல பிராத்தல்ல வந்து வித்துருவாங்க. ஓகேவா? சோ அவளோட லைஃப் டோட்டலா அப்சைட் டவுனா ஒரு செகண்ட்ல மாறின மாதிரி, வித்தின் 1 டேல மாறின மாதிரி ஆயிரும். அவளால அங்கிருந்து தப்பிக்கவும் முடியாது. அப்ப அவ யார் கூட ஆட்டோமேட்டிக்கா அட்டாச் ஆவா அவளை வந்து காப்பாத்துறதுக்காக அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு பையன் வந்து வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் பேர் வந்து பிட்கு. அவன் கூட தான் அவ வந்து அட்டாச் ஆவா. இப்ப நான் எந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கேன்? ருக்மணி. What is the title? Touch of Touch brightness. of Brightness. And who is the author? பிரதாப் சர்மா. பிரதாப் சர்மா. உமா பரமேஸ்வரனோட டெபியூ ஒர்க் என்னன்னு பார்த்தோம்? சன் மஸ்ட் டை. அந்த சன்னோட அம்மா யாரு? மீரா. மீரா வந்து யாருக்கு ப்ராமிஸ் பண்றாங்க? சீதாக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன கதை சொன்ன? சீதாஸ் ப்ராமிஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அவங்க 2 பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா டிடி சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன ஒர்க் பார்த்தா அந்த பையன் இல்லன்றது என்னவாயிடுச்சு? ரூட்லெஸ்னஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸ்ட் ஒர்க் அதுல என்ன முளைச்சிட்டு கடைசியா? மேங்கோ. அவ்வளவுதான், நீங்க படிச்சிட்டீங்க. ஓகே. சோ இப்ப நம்ம யாரை பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா ருக்மணி பாத்துட்டு இருக்கோம். அவளை வந்து பிராத்ல சேல் பண்ணிடுறாங்க. அவ யார் கூட அட்டாச் ஆகுறான்னா பிட்கு கூட அட்டாச் ஆகுறா. இந்த இடத்துல எதை வந்து அவளை வந்து சேவ் பண்றதுக்கு யார் ட்ரை பண்ணுவா அப்படின்னு சொன்னா பிட்கு வந்து ட்ரை பண்ணுவான். இதுல எதை மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ்ப்ளோடேஷன்ஸ் ஆஃப் உமன். அது பார்க்கும்போதே தெரியுது அதான் அதோட தீம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டச் ஆஃப் பிரைட்னஸ் வந்து 2006 சாகித்ய அகாடமி அவார்டுக்கு எலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் கடைசி அந்த வருஷம் யார் வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பா அப்படின்னு சொன்னா அருந்ததி ராயோட தி அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபைனைட் ஜஸ்டிஸ் தான் வாங்கியிருக்கோம். ஓகேவா? அருந்ததி ராயோட தி அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபைனைட் ஜஸ்டிஸ் தான் எந்த வருஷம் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கு?
செலக்ட் பண்ணது ஐ மீன் செலக்ஷன்ல இருந்தது யாரோட ஒர்க்கும்? பிரதாப் சர்மா பிரதாப் சர்மாவோட எந்த ஒர்க்? Sharma. Touch of Touch of Brightness. Brightness. When it is published? 1967. 1964. Okay, wow. பிரதாப் சர்மா clear-ஆ? clear. Yes. Next one குரு சரண் தாஸ். குரு சரண் தாஸ் வந்து 1943ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்னு பார்க்கும்போது லாரன் ஷாஹிப். லாரன் ஷாஹிப் வந்து 1970ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே. செட்டிங் எங்க அப்படின்னு சொன்னா பஞ்சாப்ல. ஓகே, இதோட ப்ரோட்டகனிஸ்டோட நேம் வந்து ஹென்ரி லாரன்ஸ். இவன் வந்து ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனில ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த லாரன் ஷாஹிப்ஸ் வந்து என்ன அவார்டு வாங்கியிருக்கும் அப்படின்னா சுல்தான் பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்கும். 1968ல அந்த அவார்டு வந்து வாங்கியிருக்கும். ஓகேவா? லாரன் ஷாஹிப்ஸ். நேத்து யாரோ ஒருத்தங்க குவிஸ் போட்டிருந்தீங்க குரூப்ல, அதுல அவங்க கேட்டிருந்தாங்க யாரோட ஒர்க் வந்து மிரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து குரு சரண் தாஸோட ஒர்க் தான் மிரா. ஓகே, மிரா வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1969ல பப்ளிஷ் ஆயிருக்கும். குருச்சரண் தாஸ் வந்து ஒரே ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாங்க, நான் ஃபிக்ஷன் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நான் ஃபிக்ஷன் ட்ரிலஜியில இருக்கிற இந்தியா அன்பவுண்ட் வந்து நெட் கொஸ்டின். இந்தியா அன்பவுண்ட் வந்து 2002ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் இந்த ட்ரிலஜியில் இருக்க ரிமைனிங் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா தி டிஃபிகல்டி ஆஃப் பீயிங் குட் 2009 அண்ட் கமா தி ரிடல் ஆஃப் டிசைர் வந்து 2018ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த கமா அப்படின்றது இதுல எதை மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா டியூட்டி டு அவர் செல்ஃப், நமக்கு பண்ணிக்கிற டியூட்டி. தர்மா அப்படின்றது நம்ம அடுத்தவங்களுக்கு பண்ற டியூட்டி. இந்த ரெண்டு தீமை வச்சுதான் அந்த இதுக்குள்ள வந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப எந்த ஆத்தர் பாத்துட்டு இருக்கோம்? குருச்சரண் தாஸ். அவரோட எந்த ஒர்க் வந்து சுல்தான் பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்கும்? லாரன் சாஹிப். ஓகேவா? அவரோட ட்ரிலஜி வந்து non-fiction trilogy. நான் ஃபிக்ஷன் ட்ரிலஜி. அவரோட அந்த நான் ஃபிக்ஷன் ட்ரிலஜில எந்த ஒர்க் வந்து நெட் கொஸ்டின் சொன்னேன்? India Unbound. இந்தியா அன்பவுண்ட். இதே மாதிரி பிரதாப் சர்மால எந்த கொஸ்டின் நெட் கொஸ்டின் சொன்ன? டச் ஆஃப் பிரைட்னஸ். ஓகேவா? இவங்க கிளியர் தானே? யாரை பார்த்தோம்? குருச்சரண் தாஸ் clear அப்பா. நெக்ஸ்ட் வந்து மஞ்சுளா பத்மநாபன். ஓகே, மஞ்சுளா பத்மநாபன் வந்து 1953ல போனா இருப்பாங்க. இவங்களுக்கு மொத்தமே 3 ஒர்க் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லைட்ஸ் அவுட். லைட்ஸ் அவுட் வந்து 1984ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுவும் உமன்ஸோட வயலன்ஸ்க்கு அகேன்ஸ்டா தான் இது வந்து கொடுத்திருப்பாங்க, லைட்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்வெஸ்ட். ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை பண்றது அப்படின்றது நமக்கு தமிழ்ல தெரியும். 1997ல இந்த பிளே வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகே, இது வந்து இந்த பிளேயோட சென்ட்ரல் பிளாட் என்ன அப்படின்னு சொன்னா ஆர்கனை வந்து சேல் பண்ணுவாங்க. இப்போ அது வந்து பெருசா பேசப்படல. பட் பழசுனா ஒரு 10 to 15 இயர்ஸ் பேக் போனோம் அப்படின்னா அது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஃபேமஸ் இந்த சென்ஸ் ரொம்ப பரபரப்பான நியூஸா இருந்துச்சு. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியா தான் 1997ல உள்ள ஹார்வெஸ்ட் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இதுல ப்ரோட்டகனிஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா ஓம் பிரகாஷ். ஓம் பிரகாஷ் தான் அவன் ஃபேமிலியோட சிச்சுவேஷன், அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும், அதனால அவன் என்ன முடிவெடுப்பான் அப்படின்னு சொன்னா நம்மளோட ஆர்கன் வந்து சேல் பண்ணிடலாம், அப்ப அதுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஓகே, கைஸ் யாருக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கா? யாரோட மைக்கம் ஆனாச்சு? ஓகே, டன். ஓம் பிரகாஷ் வந்து என்ன முடிவெடுப்பான் அப்படின்னு சொன்னா அவனோட ஆர்கனை வந்து வித்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பான். ஓகே, அவனோட மம்மி அவங்க கூட வருவாங்க, அப்புறம் அவனோட ஒய்ஃப் வந்து ஜெயா. அப்போ அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு இந்த சென்ஸ் அந்த சைட்ல இருந்து காலனைஸ்டா வராங்கல்ல, அவங்க கிட்ட தான் அது வந்து சேல் பண்ணும், அவங்க தான் நிறைய மணி கொடுப்பாங்க அப்படின்றதுனால அவங்களதான் அவன் வந்து ப்ரெஃபர் பண்ணிருப்பான். அப்ப ஆபரேஷன் நடக்க போற அன்னைக்கு என்ன பண்ணுவானோ அவன் வந்து மேல இருப்பான், அவங்க மம்மியையும் ஒய்ஃப் ஜெயாவையும் கீழே ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல ஆபரேஷன் பண்ணி ஆர்கனை எடுக்கும் போது ஓப்பன்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அவன் வந்து சடனா சிக் ஆயிருவான். பட் அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஆர்கன் வேணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா G2 அப்படின்றத ஓமோட பிரதர் கடைசி அவன் தான் அந்த ஆர்கனை கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஓகேவா? இதுதான் கதை ஹார்வெஸ்டோட. ஹார்வெஸ்ட் அப்படின்றது அறுவடை. நம்ம வந்து நெல் அறுவடை பண்றது, அரிசியை அறுவடை பண்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்க வந்து என்ன அறுவடை நடக்கு அப்படின்னு சொன்னா ஆர்கன். அதனாலதான் அவருக்கு டைட்டில் வந்து ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த லாஸ்ட் ஒர்க் ஹிடன் ஃபயர்ஸ். ஹிடன் ஃபயர்ஸ் வந்து 2003ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இது கிளியரா? கிளியர்க்கா. இதெல்லாம் யாரோட ஒர்க்? மஞ்சுளா பத்மநாபன். ஓகேவா? தென் பவானி பட்டாச்சாரியோட ஒர்க் வந்து chronological ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, 1906ல born ஆயிருக்காங்க, 1988ல டிமைஸ் ஆயிருப்பாங்க. இவங்க வந்து பெங்காலி ஆரிஜின். இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து சம் மெமரபிள் எஸ்டர்டேஸ் 1941ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் சோ மெனி ஹங்கர்ஸ் 1947, இந்தியா கவல்கேட் வந்து 1948, ஹீ ஹூ ரைட்ஸ் த டைகர் 1955, த கோல்டன் போட் வந்து 1956, த யூனிவர்சல் மேன் வந்து 1961, மியூசிக் ஃபார் மோகினி வந்து 1964, ஷேடோ ஃப்ரம் லடாக் வந்து 1966. அந்த ஒர்க்
ஒர்க் தான் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கும், ஷேடோ ஃப்ரம் லடாக் அப்படின்றது. அப்புறம் த காடஸஸ் நேம் கோல்ட் வந்து 1967, ஸ்டீல் ஹாக் வந்து 1967, அண்ட் லாஸ்ட் ஒர்க் இஸ் த காந்திஜி த ரைட்டர் த ட்ரீம் இன் ஹவாய் அப்படின்றது 1978ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டோரி நீங்க எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொன்னா, மெமரபிள் எஸ்டர்டேஸ் அப்படின்னு சொன்னா, இந்தியா வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுதான் அந்த மெமரபிள் எஸ்டர்டேஸ். ஸோ பவானி பட்டாச்சாரியோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எப்படி ஞாபகம் இருக்கும்னா, அந்த காலம் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, மெமரபிள் எஸ்டர்டேஸ். ஆனா இப்ப எப்படி இருக்கு, நிறைய பேர் பசியில தான் இருக்காங்க. சோ மெனி ஹங்கர்ஸ். அப்போ இந்தியா வந்து என்ன நிலைமையில இருக்குன்னா, கவலைக்கடம், அது வந்து கவல்கேடுன்னு கொடுத்திருக்காங்க. அது அப்படியே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது கவலைக்கடம்னு மாத்திக்கிட்டீங்கன்னா, அந்த பசியில நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களோட நிலைமை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கவலைக்கிடமா இருக்கு. சோ முதல்ல வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. சோ சம் மெமரபிள் எஸ்டர்டேஸ், அப்புறம் சோ மெனி ஹங்கர்ஸ். இந்த டைம் பீரியட்ல எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் பசியில தான் இருக்காங்க. அதனால இந்தியா வந்து கவலைக்கடம்ல இருக்கு. இந்தியா கவலைக்கடம்ல இருக்கும் போது பணக்காரனா இருக்கிறவன் நல்லா தான் இருக்கான். அதனால ஹீ ஹூ ரைட்ஸ் அ டைகர். எல்லாரும் கஷ்டத்துல இருந்தாலும் டைகர் அதெல்லாம் வளர்க்கறவன் நல்லா தான் இருக்கான். ஹீ ஹூ ரைட்ஸ் அ டைகர். அப்புறம் ஒருத்தங்கிட்ட கோல்டன் போட் கூட இருக்கு. அந்த கோல்டன் போட், அவன் இந்த மாதிரி டைகர் போட் இதெல்லாம் வச்சிருக்கவங்க தான் யாரு அப்படின்னு சொன்னா யூனிவர்சல் மேன் அப்படின்னு சொல்றாங்க. யூனிவர்சல் மேன்னா ஹீஸ் அ சுப்பீரியர், அந்த மாதிரி யூனிவர்சல் மேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, மியூசிக் கேட்டுட்டு லடாக்கு போறான். மியூசிக் ஃபார் மோகினி அண்ட் ஷேடோ ஃப்ரம் லடாக். ஷேடோ ஃப்ரம் லடாக் அப்படின்ற இயர் எப்படி மெமரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, லடாக்கு வந்து பைக்ல நிறைய பேர் போறாங்க அப்படின்றத நம்ம இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ரீல்ஸ்ல. அப்போ அந்த டயர் வந்து எப்படி இருக்கும், ரவுண்ட் ரவுண்டா இருக்குமா, அப்ப 6 மாதிரி இருக்கும், டயர் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அதனால அந்த 1966 நான் மெமரைஸ் பண்ணேன். ஸ்டில் அது எனக்கு மெமரியில இருக்கு. ஓகே, சோ ஷேடோ ஃப்ரம் லடாக்னா பைக்ல வந்து 2 வீல் இருக்கும். சோ அதனால அது வந்து 1966 நான் மெமரைஸ்ட். ஓகே, சோ ஷேடோ ஃப்ரம் லடாக் வந்து 1966 அது அவார்டும் வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். லடாக்ல போய் என்ன பாக்குறேன்னா, காடஸஸ் நேம் கோல்டு ஒரு கடவுள் வந்து பாக்குறேன் 1967. அண்ட் லடாக்ல போனவங்க நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல போயிருக்காங்களா, அதனால அங்க வந்து ஹாக்னா ஈகிள் அந்த மாதிரி ஃபிளஷ் சாப்பிடுற ஒன் ஆஃப் த பேர்ட். ஓகே, அது அங்க பாக்குறேன். அப்புறம் கடைசியா காந்திஜி த ரைட்டர் ட்ரீம் இன் ஹவாய். இது புரியுதா? இந்த ஸ்டோரி நான் திருப்பி ரிப்பீட் பண்ணவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்க, மெமரபிள் எஸ்டர்டேஸ். இப்ப எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஹங்கிரியா இருக்கு. ஹங்கிரியா இருக்காங்க. அதனால இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்கு, கவலைக்கிடமா இருக்கு. ஆனா ஆனா நல்லா வளர்க்குறவங்க, எதை வளர்க்குறவங்க, நல்லா தான் இருக்காங்க. அண்ட் இன்னொருத்தவங்க என்ன வச்சிருக்காங்க, கோல்டுலயே எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அது வந்து கோல்டன் போர்டு. அந்த காசு வச்சிருக்கவனா இப்ப யாரு சுப்பீரியர், என்ன சுப்பீரியர், யூனிவர்சல் மேன். அந்த யூனிவர்சல் மேன் வந்து காசு இருக்குன்றதுக்காக என்ன கேக்குறான், மியூசிக் கேக்குறான். மியூசிக் கேட்டுட்டு அவன் எங்க போறான், லடாக் அப்படின்றது பைக்ல போவோன்னு பார்த்தா, அதனாலதான் அதோட நம்பர் வந்து 1966 அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது வந்து என்ன அவார்டு வாங்கியிருக்கு, லடாக்ல போய் அவன் என்னத்த யார பாக்குறான், காடஸ் நேம் கோல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் லடாக்ல போய் நிறைய பேர் இறந்து போறதுனாலதான் அங்க என்ன பேர்டு சுத்திட்டு இருக்கு, ஸ்டீல் ஹாக். அண்ட் காந்திஜி ரைட்டர் ட்ரீம் இன் ஹவாய். ஓகேவா, இது கிளியரா? ஓகே, இந்த கதை வந்து எந்த ஆத்தருக்கு பார்த்தோம்னு எனக்கு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். பவானி பட்டாரியார். எஸ், டன் டன் டன். அப்புறம் மனோகர் மல்கோகர். ஓகேவா, மல்கோங்கர். ஓகே, மனோகர் மல்கோகர் 1913ல பார்ன் ஆகி 2010ல டிமைஸ் ஆயிருப்பாரு. ஓகே, மனோகர் மல்கோகரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து சி ஹாக். இப்போ இதுலயும் சி ஹாக் தான் 1959, டிஸ்டன்ட் ட்ரம் 1960, அ காம்பாக்ட் ஆஃப் ஷேடோ வந்து 1962, பிரின்சஸ் வந்து 1963, பெண்ட் இன் த கேஞ்சஸ் வந்து 1964ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுக்கு எபிகிராஃப் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ராமாயணத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. பெண்ட் இன் த கேஞ்சஸ் இது வந்து நெட் கொஸ்டின். ஓகே, பெண்ட் இன் த கேஞ்சஸ் மனோகர் மல்கோகரோட 1967. அதுக்கு எபிகிராஃப் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க, ராமாயணா. அண்ட் அதுல எதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொன்னா, காந்திஜியோட நான் வயலன்ஸ் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இதுல 3 ப்ரோட்டகனிஸ்ட் வருவாங்க, கியான், டெபி அண்ட் ஷஃபி அப்படின்னு சொல்லி 3 ப்ரோட்டகனிஸ்ட் வருவாங்க. அண்ட் இதோட ரிலேட்டட் டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பெண்ட் இன் த ரிவர். பெண்ட் இன் த ரிவர் யார் எழுதிருப்பா அப்படின்னா, விஎஸ் நைப்பால் எழுதிருப்பாரு. 1979ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். விஎஸ் நைப்பால் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னா 2001ல அவர் வந்து வாங்கியிருப்பாரு. அண்ட் அவர் புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க் வந்து இந்த ஃப்ரீ ஸ்டேட் 1971. இதுல நான் எதுவும் புதுசா சொல்ல, எவ்ரிதிங் இஸ் எல்லாமே பழசுதான், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, அந்த லாஸ்ட் ஒர்க்ஸ் பார்க்கும்போது ஸ்பை இன் ஆம்பர் 1971, தி டெவில்ஸ் ஃபின் வந்து 1972, ஷாலிமர் வந்து 1978, பேண்டிகூட் வந்து 1982. ஓகேவா, இந்த மனோகர் மல்கோக்கரோட ஒர்க் எப்படி மெமரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, மனோகர் அப்படின்றத மேங்கோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ மேங்கோ அப்படின்னு சொன்னா கதை வந்து எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, மேங்கோக்கு சண்டை போடுற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சண்டை தான் போடுறானுங்க, அப்படிதான் அந்த ஸ்டோரி வந்து போகும். சோ மேங்கோக்கு சண்டை போடுறாங்க, அப்ப சண்டை வார் வந்து நடக்கு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல பேர்ட்ஸ், ஈகிள்ஸ் எல்லாம் வந்துடும். சோ சேம் திங், ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து சி ஹாக் வந்து வந்துருச்சு. வார் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா சொன்னா டிஸ்டன்ட்ல ட்ரம் அடிப்பாங்க. சோ அதனாலதான் அது வந்து டிஸ்டன்ட் ட்ரம். டிஸ்டன்ட் ட்ரம்மோட நம்பரும் 1960 தான். நான் அன்னைக்கே சொன்னேன், ட்ரம் வந்து ரவுண்டா தான் இருக்கும், அதனாலதான் அதுல 0 வருது அப்படின்னு சொல்லி.
சொல்லிட்டு. அதனாலதான் ஆசிஃப் கருபாயோட ஒர்க்ல டோல் டம்மர்ஸ்லயும் 1916 சொல்லி வரும். ஏன்னா ட்ரம் தான் அதுலயும் வந்துச்சு, அதுலயும் 0 தான் வந்துச்சு. சோ ஆசிஃப் குருபாயோட டோல் டம்மர்ஸும் 1960 தான். டிஸ்டன்ட் ட்ரம்னு சொல்லி இல்ல மனோகர் மல்கோக்கரோட ஒர்க் பாக்குறோம், அதுவும் 1960 தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் மேங்கோக்கு வார் நடக்க போகுது. வார் நடக்க போறதுனால பறவைலாம் வந்துருச்சு, சீஹாக் வந்துருச்சு. அப்புறம் டிஸ்டன்ட் ட்ரம் சத்தம் போட்டு தானே வார் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ டிஸ்டன்ட் ட்ரம் 1960. காம்பாக்ட் ஆஃப் ஷேடோஸ் அப்படின்னா இங்க எங்கேயும் காம்போ ஆஃப் ஷேடோஸ்ன்றது வார்க்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சோல்ஜர்ஸ் நிப்பாங்கல்ல, சோ அதான் காம்பாக்ட் ஆஃப் ஷேடோஸ். ஓகே, 1962 அது வந்து இதுல 1962ன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வார்னா ஒரு 2 டீம் இருக்கணும், அப்பதான் அந்த இடத்துல சண்டையை நடத்த முடியும். அதனாலதான் அது வந்து 2 முடிஞ்சிருக்கு. 1962 2 டீம். காம்பாக்ட் ஆஃப் ஷேடோஸ் வந்து 2 டீம் இருக்காங்க. சோ அது வந்து 1962. அப்போ வார் நடக்க அப்படின்னா கண்டிப்பா பிரின்ஸ் இருப்பாங்க. பிரின்ஸ்னா கிங்னு யாராவது இருப்பாங்க. அதனாலதான் அடுத்தது வந்து பிரின்சஸ் 1963. இந்த வார் நடக்கிறதுக்கு பக்கத்துல என்ன ரிவர் போகுது அப்படின்னா பெண்ட் இன் த கேஞ்சஸ் வந்து போகுது 1964 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ வார் அப்படின்னு சொன்னா இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் மாத்தி மாத்தி யாராவது ஒருத்தங்க கூட்டுக்கலவணி இருப்பாங்க, ஸ்பை வந்து இருப்பாங்க. சோ ஸ்பை இன் ஆம்பர் 1971. இந்த வார் நடக்க போறதுனால அந்த இடம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா டெவில்ஸ் விண்ட் மாதிரியே இருக்கு, ரொம்ப பரபரப்பா இருக்கு. சோ டெவில்ஸ் விண்ட் 1972. மீதி இருக்க 2 பேருக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும், ஷாலிமர் அண்ட் பேண்டிகூட் ரன். பேண்டிகூட்னா பெருசாலின்னு அர்த்தம், அது சம்பந்தமே இல்லாம உள்ள வந்திருக்கு. சோ அது உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் ஆயிரும். இது கிளியரா? Yes, got clear. ஓகே, இப்போ எந்த ஆத்தர் பார்த்துட்டு இருக்கோம்? மனோகர் மல்கோக்கர் பார்த்துட்டு இருக்கோம். மனோகர் மல்கோக்கர்னாலே கதை வந்து எதுக்கு சண்டை நடக்குது, எந்த பழத்துக்காக நடக்குது? மேங்கோக்காக நடக்குது. அப்போ வார் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த பேர்ட்ஸ் எல்லாம் அங்க வரும்னு சொன்னேன்? அப்போ வார் நடக்க போகுது அப்படின்னா என்ன சவுண்ட் கொடுப்பாங்க? அதோட இயர் வந்து 1960. இதே மாதிரியே ட்ரம்னு வந்ததுனால ஆசிஃப் குருபாயோட ஒர்க் டோல் டம்பர்ஸ், அதுவும் 1960 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ ட்ரம் வந்துருச்சு, ட்ரம் எல்லாம் அடிச்சிட்டாங்க. அப்ப 2 சைடும் யார் இருக்கா? 2 காம்பாக்ட் ஆஃப் ஷேடோஸ்னா சோல்ஜர்ஸ் எல்லாரும் நிக்கிறாங்க. 1962 2 டீமா இருக்கிறதுனால அது 1962 அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் லீட் பண்றது யாரு? பிரின்சஸ் 1963. அந்த வார் நடத்துற இடத்துல பக்கத்துல என்ன ஓடிட்டு இருக்கு? பெண்ட் இன் த கேஞ்சஸ் 1964. அந்த பெண்ட் இன் த கேஞ்சஸோட இயர் ரொம்ப முக்கியம். அகைன் சொல்றேன், தனியா கேட்டான் அப்படின்னா எழுத தெரியணும் பெண்ட் இன் த கேஞ்சஸோட இயர் என்ன அப்படின்னு சொல்லி. 1964. அப்போ அந்த 2 சைடும் வார் நடக்கும் போது 2 டீம்லயும் யார் இருப்பா? ஸ்பை இருப்பாங்க. 1971. அப்ப அதோட விண்ட் வந்து எப்படி இருக்கு? டெவில்ஸ் விண்ட் 1972. ஓகே, அந்த நெக்ஸ்ட் வந்து ஷாலிமர் வந்து 1978. பேண்டிகூட் ரன் வந்து 1982. ஓகே, இதுல நம்ம என்ன பார்த்தோம்? விஎஸ் நைபால் எப்ப நோபல் பிரைஸ் வாங்கினாரு? 2001ல வாங்கிருப்பாங்க. ஓகே, அவர் புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க் வந்து இந்த ஃப்ரீ ஸ்டேட் எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1971. எஸ். பெண்ட் இன் த கேஞ்சஸ்க்கு எபிகிராஃப் எதுல எடுத்திருப்பாங்க? ராமாயணம். ஓகேவா? சூப்பர். அது கிளியர் தானே? கிளியர். நெக்ஸ்ட் வந்து குஷ்வந்த் சிங் வந்து 1915ல born ஆகி 2014ல டிமைஸ் ஆயிருப்பாரு. ஓகே, இவர் வந்து பஞ்சாப்ல பிறந்திருப்பாரு. இந்தியன் ஆத்தர் தான். as well as ஒரு ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா லாயர் as well as a farmer. இவர் பத்மபூஷன் அவார்டு எப்போ வாங்கியிருப்பாருன்னா 1974ல வாங்கியிருப்பாரு. அதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு உடனே ரிட்டர்ன் பண்ணிடுவாரு அந்த பத்மபூஷன் அவார்டை. ஏன் ரிட்டர்ன் பண்ணுவாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு சிங் ஆட்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் வந்து ஒரு சிங். ஓகே, இவங்க வந்து கும்பிடுற ஒரு டெம்பிள் வந்து ரைட் நடத்திருப்பாங்க. அந்த ரைடு வந்து ஏன் நடக்கும்? ஐ மீன் கோல்டன் டெம்பிள் தான் ரைட் நடந்திருக்கும். ஏன் ரைட் நடக்கும் அப்படின்னா, இந்திரா காந்தி எமர்ஜென்சி ஆக்ட்னால அந்த ப்ராப்ளம்ல ஏதோ ஒன்னால அங்கதான் பீப்புள்ஸ் எல்லாம் போய் மறைஞ்சிருக்காங்க. ஐ மீன் அந்த தீவ்ஸ் எல்லாம் போய் மறைஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்காக போலீஸ் எல்லாருமே அந்த டெம்பிள்குள்ள ஷூவோட என்டர் ஆயிருவாங்க. போலீஸ் எல்லாம் ஆர்மி எல்லாருமே என்டர் ஆயிருவாங்க. இது வந்து யாருக்கு ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்னு சொன்னா குஷ்வந்த் சிங்க்கு வந்து பர்சனலா அது வந்து பிடிச்சிருக்காது. அதனால அதை அப்போஸ் பண்ற விதத்தை காட்டுறதுக்காக அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா பத்மபூஷன் அவார்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிருப்பாரு 1984ல. ஓகே, 1974ல வாங்குறாரு. 10 வருஷத்துல உடனே ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. எதனால அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் பிரச்சனையால தான் அவர் வந்து ரிட்டர்ன் பண்றாரு. பத்ம விபூஷன் அவார்டு வாங்குறாரு. 2007ல அவருக்கு வந்து அது கொடுக்குறாங்க. சோ இவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த மார்க் ஆஃப் விஷ்ணு அண்ட் அதர் ஸ்டோரிஸ் 1950ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் தட் இஸ் அ ஷார்ட் ஸ்டோரி. அதனால தான் எஸ் போட்டிருக்கேன். சோ தட் இஸ் அ ஷார்ட் ஸ்டோரி. அப்புறம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் வந்து 1953ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ட்ரெயின் டு பாகிஸ்தான் நம்ம எல்லாருமே BA/MA படிச்சிருக்கோம் 1956. இது எதை பார்த்து அப்படின்னு சொன்னா பார்ட்டிஷனை பத்தி இருக்கும். 1947ல தான் பார்ட்டிஷன் நடந்திருக்கும். ஐ ஷால் நாட் ஹியர் த நைட்டிங்கேல் வந்து 1959. அப்புறம் டெல்லி அண்ட் நாவல் 1990. கம்பெனி ஆஃப் உமன் வந்து 1999. அப்புறம் ட்ரூத் லவ் அண்ட் லிட்டில் மெலைஸ் வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி. அப்புறம் லெசன்ஸ் ஆஃப் மை லைஃப் 2013. அப்புறம் இவர் வந்து போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருப்பாரு.
இது வந்து யாரோட ஷார்ட் ஸ்டோரி போர்ட்ரேட் ஆஃப் அ லேடின்றது இப்ப குஷ்வந்த் சிங்கோட ஷார்ட் ஸ்டோரி நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் அதே டைட்டில்ல ஹென்ரி ஜேம்ஸ் வந்து நாவல் எழுதியிருப்பாங்க, போர்ட்ரேட் ஆஃப் த லேடி அப்படின்னு சொல்லி. போம் வந்து யார் எழுதியிருப்பாங்க? டிஎஸ் எலியட். இது புரியுதா இல்ல ரிப்பீட் பண்ணவா? கிளியர்க்கா? ஒன்னும் பெருசா சொல்லல. போர்ட்ரேட் ஆஃப் த லேடி நம்ம இப்ப குஷ்வந்த் சிங் கீழே பாக்குறோம். அதே டைட்டில் வேற யார் 2 பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நாவல் வந்து ஹென்ரி ஜேம்ஸ் எழுதியிருக்காங்க, போம் வந்து டிஎஸ் எலியட் எழுதியிருக்காங்க அப்படின்றது மட்டும் பாக்குறோம். ஓகேவா? இதோட ஸ்டோரி எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொன்னா, குஷ்வந்த் சிங் வந்து அதுல சிங் அப்படின்றது அவர் ரொம்ப கும்பிடுறாரு அப்படின்றதே தெரியுது. ஐ மீன் ரொம்ப பக்தியான ஆளுன்றது தெரியுது. பிகாஸ் அவர் பத்மபூஷன் அவார்டு வந்து ரிட்டர்னே பண்ணிட்டாரு 10 வருஷத்து அந்த இன்சிடென்ட் நடந்ததுனால. அப்போ எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும் நம்மளோட இதுல உண்டு. அப்போ மார்க் ஆஃப் விஷ்ணு, விஷ்ணுன்றது கடவுள் அப்படின்றது தெரியும். அதனால அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஆனா அவர் வந்து ஒரு சிங் ஆளு, அதனால அவர் வந்து அவரோட ஹிஸ்டரி பத்தி 2வது ஒர்க் எழுதுறாரு, த ஹிஸ்டரி ஆஃப் சிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ட்ரெயின் பிடிச்சு எங்க போறாரு அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் போறாங்க. அதனால 3rd ஒர்க் வந்து ட்ரெயின் டு பாகிஸ்தான். ட்ரெயின்ல ரொம்ப தூரம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல பாட்டு பாடிட்டு இருந்த நைட்டிங்கேலோட சத்தம் நமக்கு கேட்காது. அதனால ட்ரெயின்ல ரொம்ப தூரம் போயிட்டோம், அதனால ஐ ஷால் நாட் ஹியர் த நைட்டிங்கேல். எங்க போய் இறங்குறாரு அப்படின்னு சொன்னா டெல்லி இறங்குறாரு. ட்ரெயின்ல போறாரு, அவருக்கு நைட்டிங்கேல சத்தம் அதுக்கு மேல கேட்கல. எங்க போய் இறங்குறாரு அப்படின்னா டெல்லி. அந்த இன்பிட்வீன் டைம்ல அவர் யார் அவருக்கு கம்பெனி கிடைக்குது அப்படின்னா ஒரு உமனோட கம்பெனி வந்து கிடைக்குது. அவங்க கூட ட்ரூத் லவ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. அதுதான் அவரோட லெசன்ஸாவும் மாறுது, லெசன்ஸ் ஆஃப் மை லைஃப். அப்புறம் கடைசி போர்ட்ரேட் ஆஃப் த லேடி உங்களுக்கு டெஃபினட்டா ஞாபகம் இருக்கும், பிகாஸ் அதை நம்ம ஆஃபன் கேட்டிருக்கோம். போர்ட்ரேட் ஆஃப் த லேடி ஷார்ட் ஸ்டோரி எழுதினது இவர், நாவல் எழுதினது ஹென்ரி ஜேம்ஸ், போம் எழுதின டிஎஸ் எலியட். இந்த ஸ்டோரி கிளியரா இல்ல ரிப்பீட் பண்ணவா அந்த ஸ்டோரியா? கிளியர். இப்ப நம்ம யாரை பார்த்துட்டு இருக்கோம்? குஷ்வந்த் சிங். குஷ்வந்த் சிங். குஷ்வந்த் சிங். அவர் எப்போ பத்மபூஷன் வாங்கினாரு? 2007. 2007. நான் விபூஷன் கேட்கலடா, பத்மபூஷன் கேட்டேன். 1974. 1974. எப்போ ரிட்டர்ன் பண்ணிருப்பாரு? 1984. 84ல ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. எதுனா அந்த ரைட் நடந்ததுனால தலைவர் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாருன்னு பாக்கலாம். அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் யாரு கும்பிட்டு ஸ்டார்ட் பண்றாரு? விஷ்ணு. 2வது அவரோட பீப்பிள்ஸ பத்தி எழுதினாரு. அதனால 2வது ஒர்க் எழுது ஹிஸ்டரி ஆஃப் சிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் 3வது ஒர்க் வந்து ட்ரெயின் டு பாகிஸ்தான். ட்ரெயின் டு பாகிஸ்தான். ட்ரெயின்ல ரொம்ப தூரம் போனதுனால எது கேட்கல அவருக்கு? Nightingale. கேட்கல. ஐ ஷால் நாட் ஹியர் த நைட்டிங்கேல். அவர் எங்க போய் இறங்குறாரு? டெல்லி. டெல்லி. அந்த இன்பிட்வீன் கேப்ல அவருக்கு என்ன கிடைக்குது? கம்பெனி கம்பெனி ஆஃப் உமன் வந்து கிடைக்குது. அந்த உமன் கிட்ட அவருக்கு என்ன வந்து ஃபீல் ஆகுது? Truth, love. லவ் அது எல்லாமே அவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, அது வந்து அவர் என்ன கத்துக்கிட்டாரு? லெசன் ஆஃப் மை லைஃப். ஓகே. போர்ட்ரேட் ஆஃப் த லேடின்னு சொல்லிட்டு யார் நாவல் எழுதுனா? ஹென்ரி ஜேம்ஸ். போம் எழுதுனது T.S. இதே மாதிரி ரிலேட்டட் டைட்டில் மட்டும் கொஞ்சம் கொடுத்திருக்கேன், அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதா தான் இருக்கும். ஓகேவா? த போர்ட்ரேட் ஆஃப் an artist as a young woman. உமன் அப்படின்றது அதுல பொண்ணோட, உமன் அப்படின்னா பொண்ணு தான். ஓகே, அதனால அதோட ஆத்தர் யாருன்னா லிண்டா ஹஃப். ஓகே, த போர்ட்ரேட் ஆஃப் ஆர்டிஸ்ட் as a young woman. உமன் வந்து லிண்டா ஹஃப். த போர்ட்ரேட் ஆஃப் டோரியன் கிரே வந்து ஆஸ்கர் வைல்டோடது 1890ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் போர்ட்ரேட் ஆஃப் an artist as a old man வந்து ஜோசப் ஹெல்லரோடது. போர்ட்ரேட் ஆஃப் an artist as a young wife or when I hit you அப்படின்னு சொல்லி மீனா கந்தசாமி எழுதியிருப்பாங்க. மீனா கந்தசாமி எதுக்கு கீழே வருவாங்க? தலித் லிட்ரேச்சர் கீழே வருவாங்க. சூப்பர். தலித் லிட்ரேச்சர் கீழே வர்ற ஒன் ஆஃப் த முக்கியமான ரைட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீனா கந்தசாமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல உங்களுக்கு புதுசா படிக்கணும் அப்படின்னு சொன்னா லிண்டா ஹஃப் மட்டும் தான் புதுசா இருப்பாங்க. மீதி இருக்கிற 3 பேரும் நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. போர்ட்ரேட் ஆஃப் த டோரியன் கிரே, த போர்ட்ரேட் ஆஃப் ஆர்டிஸ்ட் as a old man and போர்ட்ரேட் ஆஃப் ஆர்டிஸ்ட் as a young wife when I hit you. மீனா கந்தசாமி. இது கிளியரா? எஸ். அடுத்தது கமலா மார்க்கண்டையா. கமலா மார்க்கண்டையா வந்து 1924ல போனாய், 2004ல டிமைஸ் ஆயிருப்பாங்க. ஓகே, எங்களோட ஸ்டூடெண்ட் நேம் வந்து கமலா பூர்ணியா. அது தேவையில்லை, பிகாஸ் அதுலயே கமலா இருக்குன்றதுனால நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அதை ஈஸியா நெட்ல கேட்டா. இவங்களோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெக்டார் இன் a Sieve 1954ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த ஒர்க் வந்து இதோட டைட்டில் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா கால்ட்ரிட்ஜோட ஒர்க் வித்வுட் ஹோப் அப்படின்ற ஒரு ஒர்க்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அந்த ஒர்க் வித்வுட் ஹோப் வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1825ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த நெக்டார் இன் a Sieveக்கு ஒரு சப்டைட்டிலும் இருக்கும், A Novel of Rural India அப்படின்னு சொல்லி. ஓகே, இவங்களோட இந்த நெக்டார் இந்த சீவை எந்த ஒர்க்கு கூட கம்பேர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பர்லஸ் பக்கோட த குட் எர்த் கூட கம்பேர் பண்ணிருப்பாங்க. பர்லஸ் பக் பிறந்த வருஷத்துல, ஐ மீன் பர்லஸ் பக் வந்து நோபல் பிரைஸ் வாங்கின இயர்ல தான் ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னு சொல்லி நேற்று இந்தியன் ரைட்டர் பார்க்கும்போது சொல்லி கொடுத்தாரு. யாரு? கிரீஷ் கர்நாட். கிரீஷ் கர்நாட். அவர் இறந்தது இயர் 2009. 2019ல ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பான்னு சொல்ல, ஒரு ஆஸ்திரேலியன் ரைட்டர். பீட்டர் ஹேண்ட்கி. ஹேண்ட் கர்ச்சீஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் வில் பி ஈஸி. 2019
ஹேண்ட் கர்ச்சீஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறந்து போகாது. ஆஸ்திரேலியன் ரைட்டர். ஓகேவா, கரெக்டா சொல்லிட்டீங்க, சூப்பர். ஸோ கம்பேர்ட் வித் பெர்லஸ் பக் கூட, ஐ மீன் இந்த நெக்டார் இன் சீவை எந்த ஒர்க்கு கூட அவங்க கம்பேர் பண்ணி பார்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னா பெர்லஸ் பக்கோட த குட் எர்த் கூட கம்பேர் பண்ணிருப்பாங்க. பெர்லஸ் பக் வந்து எப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1938 வாங்கியிருப்பாங்க. ஓகேவா. இந்த ஸ்டோரி வந்து யாரை சுத்தி நடக்கும் அப்படின்னா ருக்மணி நாதன், இந்த 2 பேரை சுத்தி தான் நடக்கும். நாதன் வந்து ஒரு ஃபார்மர். இவங்க ருக்மணிக்கும் நாதனுக்கும் முதல்ல குழந்தையே இருக்காது. அந்த குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல்ல போவாங்க. கடைசி எந்த டாக்டர் கிட்ட செட் ஆகும் அப்படின்னு சொன்னா டாக்டர் கெனிங்டன், அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் ருக்மணிக்கு நிறைய குழந்தை பிறக்கும். 6 or 7 என்னமோ குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையோட நேம் எல்லாம் என்ன, ஒருத்தர் ஒரு மாதிரி போவாங்க. அதுல சில பேர் டிசீஸ் வந்து இறந்து போவாங்க. அதெல்லாம் எனக்கு அன்னெசரியா தோணுச்சு, பிகாஸ் அது அதுக்கு முன்னாடி நெட்ல கேட்கல. அதனால அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இஃப் யூ நீட் நீங்க விக்கிபீடியால போய் ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து சம் இன்னர் ஃபியூரி 1956, சைலன்ஸ் ஆஃப் டிசையர் வந்து 1960, பொசஷன் வந்து 1963, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் வந்து 1966, காஃபர் டேம்ஸ் வந்து 1969, த நோவர் மேன் வந்து 1973, டூ வர்ஜின்ஸ் வந்து 1974, த கோல்டன் ஹனிகூம்ப் வந்து 1977, பிளஷர் சிட்டி வந்து 1982, பாம்பே டைகர் வந்து 2008. இதே மாதிரியே பாம்பே டைகர்ன்ற மாதிரி ஒயிட் டைகர்னு யார் எழுதியிருப்பா? அரவிந்த் அரவிந்த் அடிகா. அதுவும் எந்த வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 2008. அதுவும் 2008 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா. இதுக்கு கதை நான் பெருசா வைக்கல, பட் இயர்ஸ் மனப்பாடம் பண்றதுக்கு மட்டும் தான் நான் படிச்சேன். நெக்டார் இன் தி சீ வந்து 1954 எனக்கு காலேஜ் படிக்கும் போது தெரியும். அதனால எனக்கு அது பெருசா மண்டையில ஏத்தல. நான் வந்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் வந்து நான் எப்படி மெமரைஸ் பண்ணேன்னா, அங்க வந்து வண்டி வந்து ஒரே மாதிரி தான் சுத்திட்டு இருக்கும். அதனால 6 சொன்னேன். எந்த ஒர்க்குக்கு நான் 6 சொன்னேன்? ஷேடோ ஆஃப் லடாக். லடாக் வந்து பைக்ல போறாங்க. அதனால அதுக்கு நான் 6 சொன்னேன். இங்க ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் எல்லாமே நம்ம வீட்ல குக் பண்ணும்போது ஒரே சைஸ்ல தான் இருக்கும். அதனால அது நான் 6 ஞாபகம் வச்சேன். ஒரே நம்பர் இதுக்கு ரிப்பீட்டடா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் வந்து 66 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சேன். ஓகேவா. அண்ட் இன்னொன்னு வந்து கோல்டன் ஹனி கூம்ப். கோல்டன் ஹனி கூம்ப், கோம்ப் அப்படின்னா சீப்புன்னு அர்த்தம், அப்படித்தானே? கோம்ப் அப்படின்னா சீப்பு. அப்ப சீப் வந்து எப்படி இருக்கும்? முள்ளா இருக்கும். அதனாலதான் அதோட நம்பர் வந்து 77 ஞாபகம் வச்சேன். பாம்பே டைகர் வந்து 2008 தெரியும். ஸோ ரிமைனிங் இருக்க ஒர்க்கை நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்டார் இன் தி சீ, அப்புறம் சம் இன்னர் ஃபியூரி, அப்புறம் சைலன்ஸ் ஆஃப் டிசையர், பொசஷன், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ். இது ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க நம்புறேன். ஓகே, இது கிளியரா? கிளியர்க்கா. அப்புறம் நயன்தாரா சாகல். நயன்தாரா சாகல் வந்து 1927 born ஆயிருப்பாங்க. இவங்க சாகித்ய அகாடமி அவார்டு எப்போ வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 1986 வாங்கியிருப்பாங்க. எந்த நாவலுக்காக வாங்கியிருப்பாங்கன்னா ரிச் லைக்னஸ் அப்படின்ற ஒரு நாவலுக்காக வாங்கியிருப்பாங்க. அந்த நாவல் வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1985 பப்ளிஷ் ஆயிருக்கும். 85 பப்ளிஷ் ஆயிருக்கும். வெரி நெக்ஸ்ட் இயர் வந்து அதுக்கு அவார்டு வாங்கியிருப்பாங்க. நீங்க சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெரி நெக்ஸ்ட் இயரா இருக்காது. சில ஒர்க்ஸ் 4 years 5 years கேப் இருக்கும். சில இயர்ஸ்க்கு 6 எல்லாம் இருக்கும். சோ அது என்னன்றது பப்ளிஷ் ஆன இயரையும் அவார்டு வாங்கின இயரையும் குழப்பாம படிச்சுக்கோங்க. எதுக்குன்னா நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்கும் போது நீங்க அவார்டு வாங்கின இயரை நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா குரோனாலஜி வந்து அடி வாங்கி போயிடும். சோ பார்த்து பப்ளிஷ் ஆனது என்ன, அவார்டு வாங்கினது என்ன அப்படின்றத பண்ணி பாருங்க. இதுக்கு பெட்டர் ஆன்லைன்ல இருந்து சாகித்ய அகாடமி வாங்கின அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு பப்ளிஷ் ஆன இயரை சைட்ல எழுதி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சைட்ல எழுதிட்டு வாங்க பப்ளிஷ் ஆன இயர். அப்புறம் இந்த பக்கம் அவன் ஆல்ரெடி கொடுத்துருப்பான் அவார்டு எந்த வருஷம் வாங்குச்சுன்னு சொல்லிட்டு. அப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவார்டு வாங்கின இயர்ஸ், ஐ மீன் ஆத்தர்ஸோ ஒர்க்ஸோ எதுவுமே மறக்காது. உங்களுக்கு ஒரு சைடு மறைச்சு சொல்லி பாக்குறதுக்கு இட் வில் பி ஈஸி. ஓகே, பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க, அது பெட்டர். இப்போ நயன்தாரா சாகலோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா பிரிசன் அண்ட் சாக்லேட் கேக், ஓகே, 1954 பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் டைம் டு பி ஹாப்பி வந்து 1958, திஸ் டைம் ஆஃப் மார்னிங் வந்து 1966, அ டே இன் ஷேடோ வந்து 1971, அப்புறம் ரிச் லைக் அஸ் 1985, பிளான்ஸ் ஃபார் டிபார்ச்சர் 1986, மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி வந்து 1988. இவங்களுக்கு இன்னும் ஒர்க் இருக்கு. ஓகே, பட் இது இனாஃப் அப்படின்றதுக்காக நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொன்னா பிரிசன் அண்ட் சாக்லேட் கேக்க பார்த்தாலே நமக்கு எல்லாத்துக்கும் என்னதான் வயசானாலும் ஹாப்பியா தான் இருக்கும், அப்படிதானே? அதனால செகண்ட் ஒர்க் வந்து டைம் டு பி ஹாப்பி. ஸோ பிரிசன் அண்ட் சாக்லேட் கேக் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் 1954, அண்ட் டைம் டு பி ஹாப்பி 1959. அண்ட் ஹாப்பியா இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் காலையில எந்திக்கணும். எதுக்குன்னா வெளியில போறதுக்காக. ஸோ டைம் ஆஃப் மார்னிங் அப்படின்றது மார்னிங் நான் 6 o'clock வேக்கப் ஆவேன் அப்படின்றதுனால அது 1966 நான் மெமரைஸ் பண்ணேன். ஓகே, ஸோ திஸ் டைம் ஆஃப் மார்னிங் வந்து 1966. அதுக்கு அடுத்த நாள் வெரி நெக்ஸ்ட் டே, ஸோ டே இன் ஷேடோ வந்து 1971. அவங்க பணக்காரங்களா இருக்காங்க, ரிச் லைக்கர்ஸ். பணக்காரங்களா என்ன பண்ணுவாங்க, டிபார்ச்சர் ஏதாவது பிளான் போட்டு வெளியில சுத்த போயிருது. ஸோ பிளான் ஃபார் டிபார்ச்சர் போகும்போது அந்த இடத்துல மிஸ்டேக் ஐடி கார்டை வந்து மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ஞாபகம் வச்சுக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாக்லேட் கேக் பார்த்தது எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. காலையில நான் எந்திக்கணும், எதுக்காக நான் ஒர்க் போகணும், த டே இன் ஷேடோ. அதனால ரிச் லைக்கர்ஸ், ரிச் ஆனா பிளான் போடுவோம் வெளியில சுத்துறதுக்கு, டிபார்ச்சர் அண்ட் மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி. இது கிளியரா? கிளியர்க்கா.
இதுல இயர் மெமரைஸ் பண்றதுக்கு எப்படி அப்படின்னு சொன்னா நம்ம பிரசிடென்ட் இந்த சாக்லேட் கேக்கும் 1954 தான். நெக்டார் இந்த சீவும் 1954 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? டைம் இந்த மார்னிங்ன்றது காலையில வேக்கப் ஆகணும் அப்படின்றதுக்காக 66 சொன்னேன். அங்க ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் வந்ததுக்காக 66 சொன்னேன். அங்க லடாக்னு சொல்லி வண்டின்னு வந்ததுனால 66 சொன்னேன். ஓகேவா? அப்புறம் ரிச் லேக்கர்ஸ் வந்து நீங்க சாகித்ய உயரை வந்து மெமரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அண்ட் மிஸ்டேக்னா தப்புன்னு அர்த்தம். அப்படிதான் தப்பு. மிஸ்டேக்னா தப்புன்னு அர்த்தம். அப்ப தப்ப வந்து ஸ்கூல் படிக்கும் போது மேம் எப்படி போடுவாங்க, ஃபிஷ்ஷ பாதியா அரைகுறையா வரைஞ்ச மாதிரி இருக்கும். அப்ப தப்ப வந்து ஸ்ட்ரைட்டா போட்டா அது 8 வரும். சோ மிஸ்டேக்னு வந்ததுனால அந்த இடத்துல 8 தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தேன். 88 சொல்லிட்டு இதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். பட் உங்களுக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஏதோ ஒரு நம்பர் கெஸ்ஸிங்ல ஞாபகம் வந்தாதான் உங்களால அரேஞ்ச் பண்ண முடியும். சரியா? நம்ம படிக்கிற 1000 ஒர்க்ஸையும் நம்மளால அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போறதுக்கு நம்ம ஒன்னும் சிஸ்டம் கிடையாது. நம்ம ஹார்ட் டிஸ்க்ல நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு போறதுக்கு. அப்போ ஏதோ ஒரு நம்பர் உங்களுக்கு அந்த இடத்துல கிளிக் ஆச்சு அப்படின்னா தான் உங்களால குரோனாலஜிக்கல் ஆர்டர் எக்ஸாம்ல அரேஞ்ச் பண்ண முடியும். அதனாலதான் அங்கங்க இருக்கிற ஒர்க்ஸ் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்பெல்லாம் படிக்கும் போது என்ன பண்ணுவோம், நேரா ஒர்க்கை படிச்சுட்டு 2 இயர்ஸ் கழிச்சு 3 இயர்ஸ் கழிச்சு ஆட் ஆன் பண்ண அந்த ஒர்க்கோட ரிசல்ட் வரும்னு நம்ம படிச்சுட்டு போவோம். ஆனா எக்ஸாம்ல எப்படி கேட்பான், எல்லா ஆத்தர்ட்ட இருந்து ஒரு ஒர்க் தான் கேட்பான். அப்போ ஒரு ஒர்க் அப்படின்றப்போ அதை எழுதுறதுக்கு வந்து நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அந்த மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணாதீங்க. தனித்தனி ஒர்க்குக்கும் தனித்தனி ஸ்டோரி வச்சு அந்த இயர் வந்து மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இது கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் அனிதா தேசாய் வந்து 1937ல born ஆயிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து புக்கர் பிரைஸுக்கு 3 தடவை ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாங்க. ஓகேவா? ஆனா எந்த இதுக்கு சாகித்ய அகாடமியோட எப்போ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஃபயர் ஆன் த மவுண்டனுக்கு வாங்கியிருப்பாங்க. 1978ல ஃபயர் ஆன் த மவுண்டன் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் பிரிட்டிஷ் கார்டியன் பிரைஸும் வாங்கியிருப்பாங்க. எந்த ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாங்கன்னா த வில்லேஜ் பை த சீக் வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகே. சோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிரை த பீகாக் 1963ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த கிரை த பீகாக் இருங்க, நான் ஒர்க் ஃபுல்லா ரீட் ஆன் பண்ணிட்டு வேணா கதை சொல்றேன். கிரை த பீகாக் வந்து 1963, வாய்ஸஸ் இன் த சிட்டி வந்து 1965ல பப்ளிஷ் ஆயிருக்கும். பை பை பிளாக் பேர்ட் வந்து 1971, பீகாக் கார்டன் வந்து 1974, வேர் ஷால் வி கோ டு திஸ் சம்மர் வந்து 1975, கேட் ஆன் த ஹவுஸ் போட் 1976, ஃபயர் ஆன் த மவுண்டன் 1977. இவங்களுக்கு இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. சி, நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்லும் போது இவ்வளவு நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, டைம் தான் உங்களுக்கு தேவையில்லாம வேஸ்ட் ஆகும். ஐ வில் டெல் த ஸ்டோரி நவ். கிரை த பீகாக் வந்து 1963ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல ப்ரோட்டகனிஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா மாயா அப்படின்றவங்க தான் ப்ரோட்டகனிஸ்டா இருப்பாங்க. ஹஸ்பண்டோட பேர் வந்து கௌதமா. இவங்க 2 பேரும் பிகினிங்ல லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கவங்க 2 பேத்துக்கும். ஆனா மாயாக்கு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து சர்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா அவளுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து அவளுக்கு லவ் கிடைச்சிருக்காது. யாருக்கு கிடைச்சிருக்காது? மாயாக்கு வந்து அந்த லவ் வந்து கிடைச்சிருக்காது. அப்ப அந்த லவ் வந்து யார் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைப்பா அப்படின்னு சொன்னா ஹஸ்பண்ட் அப்படின்ற அந்த ரோலை எடுத்துட்டு ஒருத்தங்க வராங்கல்ல, அவங்க கிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவளுக்கு ஜாஸ்தியா இருக்கும். பட் அதை கவனிக்கிறதுக்கோ அதை கேர் பண்றதுக்கோ யாருக்கு சுத்தமா டைமே இருக்காது அப்படின்னா கௌதமாக்கு சுத்தமா டைமே இருக்காது. அப்ப அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ரெஷர் வந்து உள்ள ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். அவன் வந்து கவனிக்க மாட்டேன்றான். கவனிக்க இந்த சென்ஸ் நாட் சர்வ் பண்ற மாதிரி இல்ல, அவ பேசுறத கேட்கறதோ அந்த மாதிரி அவளுக்கு வந்து ப்ரெஷரைஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, அவளுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா இருந்திருக்கும். ஃபாதர் இருந்து அவளுக்கு லவ் கிடைச்சிருக்காது. அப்ப ஹஸ்பண்டும் அதே ரிப்பீட் பண்ணும்போது அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட லைட்டா அவன் மேட் ஆகிற மாதிரி அவ வந்து ஃபீல் பண்ணுவா. ஒரு நாள் என்ன பண்ணிடுவா, பால்கனில இருந்து அவ ஹஸ்பண்டை வந்து மேல இருந்து தள்ளி விட்டுருவா. தள்ளி விட்டு அவன் கீழே வந்து இறந்துருவான் மேல இருந்து. இவளும் கொஞ்சம் இடியட் மாதிரி தனியா சிரிச்சுட்டு இவளும் பின்னாடியே விழுந்துருவான். அந்த சிரிப்புக்கு வந்து என்ன அர்த்தம்னு சொல்றாங்க அப்படின்னா அவளுக்கு இதுலதான் ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. அந்த ஸ்மைல் அவ சிரிக்கிறாள, இப்போ ஓகே எவ்ரி திங் இஸ் கிளியர், இப்ப நான் வந்து ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்ற ஒரு தாட் வந்து எதுல அவளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த கிரின்ல வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அனிதா தேசாய் வந்து இந்த நாவல் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க, கிரை த பீகாக் அப்படின்னு சொல்லிட்டு. இது கிளியரா? கிளியர். ஓகேவா? இதுல இன்னொரு ஸ்டோரி மட்டும் பாப்போம். ஒன்னு வந்து ஃபயர் ஆன் த மவுண்டன். ஃபயர் ஆன் த மவுண்டன் என்ன அவார்டு வாங்குச்சுன்னு சொன்னேன்? எந்த வருஷம் வாங்கியிருக்கோம்? 1978ல வாங்கியிருக்கோம். ஓகேவா? இதோட கதை மட்டும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல 2 எல்டர்லி உமன் இருப்பாங்க. எல்டர்லி அப்படின்னா ஒரு ஏஜ் ஒரு 40-50 பிளஸ்ல இருக்கிற உமன் வந்து இருப்பாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இணைப்பிரியாத நண்பர்கள். அந்த 2 உமன் யாரு அப்படின்னா நந்தா கால் அண்ட் இலா தாஸ். இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இதுல இன்னொரு ஒரு குட்டி குழந்தை மட்டும் வரும். அந்த குழந்தையோட நேம் வந்து ரக்கா. இந்த 3 கேரக்டர்ஸ் தான் முக்கியமா வர கேரக்டர்ஸ். யாரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன்? நந்தா கால் அண்ட் இலா தாஸ் இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இப்ப நந்தா காலை பத்தி பார்க்கலாம். நந்தா கால் வந்து ஒரு ஓல்டு விடோ. அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து இறந்துருவாங்க. சோ ஹஸ்பண்ட் எல்லாம் இறந்து முடிச்சு கடமையெல்லாம் முடிச்சு பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்துட்டு எப்பா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு எங்க போவானா ஒரு ஹில் ரெசார்ட் சூஸ் பண்ணி அங்க போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீயா இருக்கலாம், அங்க போய் நேச்சர் கூட இருக்கலாம்னு அவங்க போவாங்க கிளம்பி. சோ ஒரு பக்கம் இந்த நந்தா காலுக்கு வந்து அவங்க அங்க போய் ஃப்ரீயா இருக்காங்க. ஃப்ரீயா இருந்து ஒரு ஒன் டேயோ 2 டேயோ தான் ஃப்ரீயா இருந்திருப்பாங்க. ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர்ல என்ன எழுதிருப்பாங்க, யார்கிட்ட இருந்து லெட்டர் வரும் அப்படின்னா அவங்களோட பொண்ணு கிட்ட இருந்தா வரும். அவங்களோட பொண்ணு நேம் வந்து ஆஷா. ஓகே, ஓன் டாட்டர். அவங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. என்ன அப்படின்னு சொன்னா ரக்கா, ஐ மீன் அவங்க பேத்தி, அவ வந்து வரா, அவளை வந்து கவனிச்சுக்கோங்க, எனக்கு இங்க வேற ஒர்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. யார் அனுப்பி வைக்கிறா?
Asha. யார்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க? Nanda call. நந்தா கால் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. நந்தா கால் இப்ப எங்க இருக்காங்க? Hill station. ஹில் ஸ்டேஷன்ல இருக்காங்க. வர்ற பேத்தியோட நேம் ரக்கா. ஓகேவா? இதான் கதை. சோ இப்ப ரக்கா வந்து எங்க வந்துடுறான்னா அதே ஹில் ஸ்டேஷனுக்கு வந்துடுறா. அவளும் அங்கதான் இருக்கா, அவங்க பாட்டி கூட, நந்தா கால் கூட இருக்காங்க. அப்பயே ஆப்போசிட்ல அவங்களோட ஃப்ரெண்ட் இலாதாஸ், அவங்களோட ஸ்டோரி காமிக்கிறாங்க. இலாதாஸ் வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து சைல்டு மேரேஜுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. அந்த டைம் பீரியட்ல சைல்டு மேரேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. சோ அதுக்கு அகேன்ஸ்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய எதிரிகள் வந்து அவங்களுக்கு டெஃபினட்டா இருப்பாங்கல்ல. ஏன்னா நிறைய பேர் கல்யாணத்தை இன்டர்பிரட் பண்ணி ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கோவம் வரும். நான் என் பொண்ணை பத்தி நான் கட்டி கொடுக்குறேன், எங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற தாட் வந்து யாருக்கு இருக்கும்னா அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்க பர்சன்ஸ்க்கு அதிகமா இருக்கும். அதனால இந்த இலாதாஸ்க்கு வந்து நிறைய எனிமீஸ் இருப்பாங்க. அதுல ஒரு வில்லனா தான் நமக்கு யாரை காட்டுறாங்கன்னா பிரீத் சிங் வந்து காட்டுறாங்க. இந்த பிரீத் சிங்க்கு வந்து இலாதாஸ்க்கு ஒரு தடவை கிளாஷ் ஆகுனா அவங்களோட மேரேஜ் வந்து சைல்ட் மேரேஜ் இவங்க போய் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அதனால இந்த ரெண்டு பேத்துக்கும் கிளாஷ் ஆயிருக்கும். இந்த பிரீத் சிங் என்ன பண்ணுவான், ஆளை வச்சு தூக்கி அவங்கள மர்டர் பண்ணிடுவான். யாரு இப்ப மர்டர் பண்ணிட்டா? பிரீத் சிங் வந்து யாரை மர்டர் பண்ணிட்டாங்க? இலாதாஸ் வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்ப இந்த நியூஸ் வந்து மெதுவா யார்கிட்ட போகுது அப்படின்னா நந்தா கால் கிட்ட போகுது. இதை கேட்கவும் நந்தாக்கு வந்து சுத்தமா என்ன பண்ணனே தெரியல. அவங்க வந்து ரிசார்ட்ல இருக்காங்க, அந்த குழந்தையோட இருக்காங்க. அவங்களுக்கு அதை கேட்டுட்டு சுத்தமா டைஜஸ்டே பண்ண முடியல. பிகாஸ் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்ல இத்தனை வருஷம் மோர் தென் 30 to 40 years அவங்க சேர்ந்து இருந்திருப்பாங்க. அவங்க இல்லன்றதை இவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது. அப்படியே விழுந்து இறந்துருவாங்க. அப்போ ரக்காக்கு வந்து குட்டி குழந்தை தானே, அவளுக்கு தெரியாது அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற நாலேஜ் அவளுக்கு இருக்கவே இருக்காது. அப்ப அவ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு அவங்களை சுத்தி ஓடிட்டு இருப்பா, ஷவுட்டிங் தட் ஃபயர் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஃபயர் ஆன் த மவுண்டைன் சொல்லிட்டு அந்த பாட்டியை வந்து சுத்தி ஓடிட்டு இருப்பா. இதோட அந்த ஸ்டோரி வந்து முடியுது. இது கிளியரா? ஓகே. இந்த ஸ்டோரி வந்து மூணா உடைக்கலாம். ஓகேவா? ஏன்னா அனிதா தேசியோட கதை வந்து ரொம்ப பெருசு. ஐ மீன் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப நிறைய. அதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கிரை த பிகாக். இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கிரை த பிகாக் வந்து அனிதா தேசியோட ஒர்க் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே. கிரை த பிகாக் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க். அப்ப கிரை த பிகாக் அப்படின்னு சொன்னா அது வந்து வாய்ஸ் கொடுக்கும்ல. பிகாக் அப்படின்னா சவுண்ட் கொடுக்கும். அதனாலதான் வாய்ஸஸ் இந்த சிட்டி வந்து அடுத்த ஒர்க். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா யார் கொடுக்குறாங்கன்னா பிளாக் பேர்டு. சோ பை பிளாக் பேர்டு அடுத்த ஒர்க் வந்து. அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா பீகாக் கார்டன் இருக்கு. இந்த 4 ஒர்க்குமே கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம இருந்துச்சு, கீழே இருக்க கதை கூட ஒட்டாம. அதனால இது வந்து நான் அப்படியே உடைச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் நாளா. ஃபர்ஸ்ட் பீகாக் இருக்கு, கிரை த பீகாக். அது வாய்ஸ் கொடுக்குது, அது சிட்டி ஃபுல்லா கேக்குது, வாய்ஸஸ் இந்த சிட்டி. அதுக்கு ஆப்போசிட்டா யார் கொடுக்குறாங்கன்னா ஒரு பிளாக் பேர்டு வந்து சவுண்ட் கொடுக்குது, பை பிளாக் பேர்டு. அப்புறம் ஃபோர்த் ஒர்க் வந்து பீகாக் கார்டன். பீகாக்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால இதெல்லாம் ஒரு கார்டனா இருக்கு, பீகாக் கார்டன் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் வந்து அதோட கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கடுத்த ஸ்டோரி எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா வேர் ஷால் வி கோ திஸ் சம்மர். நம்ம இந்த சம்மருக்கு எங்க போலாம்னு ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க. அப்ப எங்க போலாம் அப்படின்னு சொன்னா ஹவுஸ் போட்டுக்கு வந்து போலாம். போட் வந்து வீடு மாதிரி இருக்கும்ல, அங்க வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்டையும் எடுத்துட்டு போறாங்க. அந்த பெட்டு தான் என்னன்னா கேட். ஓகே. அங்க எடுத்துட்டு போறாங்க. அந்த ஹவுஸ் போட்னா தண்ணியில தான் அது மறந்துட்டு இருக்கும். அப்ப தண்ணியில மறந்து போயிடுச்சுன்னா அதுல சுத்தி நிறைய மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவங்க வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சோ வேர்சால் இந்த சம்மருக்கு நம்ம எங்க போலான்னு கேக்குறாங்க. அப்ப ஹவுஸ் போட்டுக்கு போலான்னு பிளான் போடுறாங்க. அப்ப அவங்க பெட்டையும் எடுத்துட்டு போறாங்க. அதனாலதான் கேட் ஆன் த ஹவுஸ் போட்டு. அங்க போய் என்ன பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா மவுண்டன்ஸ் வந்து பாக்குறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து அது அப்புறம் தூங்கிடுவாங்கல்ல அன்னைக்கு நைட் அங்க தடுத்துறாங்க. காலைல எழுந்ததும் 12. சோ கேம்ஸ் அட் 12. காலைல எழுந்திரிச்சதுமே எப்படி இருக்கு அந்த இடம் அப்படின்னு சொன்னா கிளியர் லைட்டா இருக்கு. கிளியர் லைட் ஆஃப் த டே. அன்னைக்கு காலைல வந்து நல்ல கிளியர் லைட்டா இருக்கு. அப்போ காலையில அந்த போட் எங்க போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு வில்லேஜ் போய் ரீச் ஆகுது, த வில்லேஜ் பை த சி. ஓகேவா? இது வரைக்கும் ஒரு ஸ்டோரி. இதோட அந்த செகண்ட் ஸ்டோரி நான் உடைச்சிட்டேன். அப்புறம் தேர்ட் ஸ்டோரி என்ன வரும் அப்படின்னு சொன்னா கஸ்டடி. ஒருத்தங்களை வந்து கஸ்டடிக்கு எடுத்துட்டு போறாங்க. எங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா பாம்பேக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. சோ இன் கஸ்டடி, அப்புறம் பாம்பே. அப்புறம் அது வந்து ஒரு ஜேர்னி தானே, கஸ்டடி பாம்பே ஜேர்னி. அங்க போயிட்டு எனக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேங்காங்க. அதனாலதான் ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீஸ்டிங். எதனால கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொன்னா அவன் ஒரு டைமண்ட் திருடி வச்சிருக்கான். சோ டைமண்ட் டஸ்ட். அப்புறம் அப்படி இப்படின்னு ஓடி தப்பிச்சிடான்ற மாதிரி படிச்சேன். சோ தட் இஸ் எக்ஸாக்ட் வே. அப்புறம் ஆர்டிஸ்ட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ். 3 கதையா நான் உடைச்சிருக்கேன். ஓகேவா? ஏன்னா இது மொத்தமா எனக்கு ஒரு ஸ்டோரியா என்னால கனெக்ட் பண்ண முடியல நான் படிக்கும் போது. சோ அதை நான் 3 உடைச்சிட்டேன். 3 உடைச்சதுல ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வாட் இஸ் ஓப்பனிங்? Cry the Peacock. எஸ், அது வந்து என்ன கொடுக்குது? அந்த வாய்ஸ் வந்து சிட்டி ஃபுல்லா கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொன்னு என்ன கொடுக்குது? பிளாக் பேர்டு வந்து சவுண்ட் கொடுக்குது, பை பிளாக் பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடம் மொத்தமா பறவையா வந்ததுனால அது என்னவா மாத்திட்டாங்க? அது ஒரு ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஓகே. அப்புறம் வீட்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க, அவங்க பிளான் போடுறாங்க. என்ன பிளான் போடுறாங்க? இந்த சம்மர் வேர் ஷால் வி கோ திஸ் சம்மர் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அப்ப எங்க போலான்னு முடிவு பண்றாங்க? ஹவுஸ் போட்ல போடுறாங்க. ஹவுஸ் போட்னு தண்ணியில போனா சுத்தி என்ன இருக்கும்? மவுண்டைன்ஸ் இருக்கும். அந்த மவுண்டைன்ஸ் பாத்துட்டு நைட் வந்து என்ன விளையாடுறாங்கன்னா கேம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கேம்ஸ் அட் 12. அப்புறம் தூங்கிடுறாங்க. தூங்கி காலைல முடிச்சது என்ன இருக்கு? கிளியர் லைட் ஆஃப் த டே. கிளியர் லைட் ஆஃப் த டே. விடிஞ்சிருச்சு அப்படின்னதும் அந்த போட் எங்க போய் நிக்குது?
The Village. வில்லேஜ் பை த சீல போய் நிக்குது. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன கதை? அப்புறம் யாரையோ கஸ்டடியில எடுத்துட்டு போறாங்க. எங்க எடுத்துட்டு போறாங்க? Bombay. பாம்பே. அது வந்து Bombay. என்னது? Journey. ஒரு ஜேர்னி டு Journey. டாக்கா. அங்க போய் அவனுக்கு என்ன கொடுக்க மாட்டேங்கிறாங்க கஸ்டடியில எடுத்துட்டு போனதுனால? Passing. பாசிங் அண்ட் Fasting. ஃபீஸ்டிங். எதனால அவனை கஸ்டடிக்கு எடுத்துட்டு போனாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Diamond. Diamond. அப்படின்றதுனால. அண்ட் நெக்ஸ்ட் வந்து zigzag way. அப்புறம் Zigzag. disappearance. ஓகேவா? ஓகே, இதுதான் இதோட கதை. இதுல உங்களுக்கு வந்து இயர் மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்குது என்ன? ஃபயர் ஆன் த மவுண்டன். பிகாஸ் அது அவார்ட் வாங்குறதுனால 7 படிச்சோம். இதே 1977 கமலா மார்க்கண்டேயலா எதுல படிச்சோம்? Golden honeycomb. சூப்பர்ரா, கோல்டன் ஹனி கூம்ப. கோல்டன் ஹனி கூப் தான். கோம்புனா சீப்னு சொன்னேன். அப்ப சீப் எப்படி இருக்கும்? பல்லு பல்லா இருக்கும். அதனால அது வந்து 7 ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபயர் ஆன் த மவுண்டன் வந்து 1977 அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அப்புறம் கிளியர் லைட் ஆஃப் த டேக்கு வந்து 0 வரும். ஏன்னா காலையில விடிஞ்சதும் சன் வந்து மேல வரும்ல, சன் வந்து ரவுண்டா தானே இருக்கும். அதனால அதுல 0 வரும்னு படிச்சேன். ஸோ 1980 இந்த வில்லேஜ் அண்ட் சீல இருந்து வில்லேஜ்ன்றது ஒரு வேர்டு, சீன்றது ஒரு வேர்டு. அதனால அது வந்து 2 வரும் அப்படின்னு சொல்லி 1982. மேபி உங்களுக்கு இது வந்து படிக்கிறது வந்து மறந்து போற மாதிரி இருந்தாலும் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது இதுல ஏதோ ஒரு நம்பர் கனெக்ட் பண்ணி தான் டெஃபினட்டா படிச்சிருப்போம். இல்ல 2 வருமா 3 வருமா நீங்களே அதை கெஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு நம்பர்ல உங்களால chronology-ல போட முடியும். ஓகேவா? அப்புறம் தப்பு அப்படின்றது வர்றதுக்கு தான் நான் வந்து 8ன்றத சொன்னேன். அப்போ மேல நம்ம ஒருத்தங்களோட ஒர்க் பார்த்தோம்ல தப்புன்னு சொல்லிட்டு, நயன்தரா சாகலோடது எதுக்கு நான் சொன்னேன் 1988ன்னு சொல்லி? எஸ், கரெக்ட். மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. Mistaken ஓகேவா? இங்க இன்னும் கஸ்டடியில அவன் எடுத்துட்டு போறாங்க தப்பு பண்றதுக்காக தான். அவன் தப்பு பண்ணிட்டான்னு அவங்க எங்க கஸ்டடிக்கு எடுத்துருவான்? பாம்பேக்கு எடுத்துட்டு போறாங்க. அதனாலதான் பாம்பேயோட நம்பர் வந்து 88 இருக்கு அப்படின்னு சொல்லி நான் படிச்சுக்கிட்டேன். ஓகே. அப்புறம் டைமண்ட் டஸ்ட். டைமண்ட் வந்து குட்டி குட்டியா தானே இருக்கும். அதனால 000 ஞாபகம் வச்சேன். டைமண்ட் டஸ்ட். அப்புறம் ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீஸ்டிங் அது ஆல்ரெடி ரைமிங்கா தான் இருக்கு. அதனால அதுக்கு நம்பரும் 999 கொடுத்துட்டாங்க ஞாபகம் வச்சேன். இது கிளியரா? Clear. Clear. அடுத்தது அருண் ஜோஷி. அருண் ஜோஷியோட ஒரே ஒரு ஒர்க் தான் படிக்கணும். 1939 த லாஸ்ட் லேபிரிந்த். 1981 அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் அவார்டு வந்து எப்போ வாங்கியிருக்கும்னா 82ல அவார்டு வாங்கியிருக்கும். இவ்வளவுதான் அருண் ஜோஷிக்கு. அப்புறம் ஆலன் சேலி. ஆலன் சேலி வந்து 1951ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஆலன் சேலி வந்து ஆலன் சேலின்ற ஆத்தர் வந்து 1951ல பார்ன் ஆயிருப்பாங்க. இவங்களோட ஒர்க் வந்து டோட்டர்னமா. இது நெட் கொஸ்டின். ஓகே. டோட்டர்னமா கிரானிக்கல் அதுதான் அதோட ஃபுல் டைட்டில். இது சாகித்ய அகாடமி எப்போ வாங்கியிருக்கும்னா 1991ல அவார்டு வாங்கியிருக்கும். இதுல டோட்டலா என்ன ஸ்டோரி இருக்குன்னா ஒரு 7 ஜெனரேஷன்ஸ் பத்தி பேசுற மாதிரி இருக்கும். 7 தலைமுறைகள்னு சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரி ஒரு கதை தான் எதுக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொன்னா டோட்டர்னமாக்கு கீழே இருக்கு. லாஸ்ட் லேபிரிந்த் யாருக்கு பார்த்தோம்? அருண் ஜோஷி. அருண் ஜோஷிக்கு பார்த்தோம். இப்ப டோட்டல் நம்ம யாருக்கு பார்த்துட்டு இருக்கோம்? அலன் சேலி. ஆலன் சேலிக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எந்த ஆத்தர் பார்த்துட்டு இருந்தோம்? பெருசா கதை சொன்னல 3 கதையா உடைச்சி. அனிதா தேசாய். ஓகேவா? சோ டோட்டல் நம்ம கிரானிக்கல் வந்து 1991ல அவார்டு வாங்கியிருக்கும். 7 ஜெனரேஷன்ஸ் பத்தி பேசும். அவங்களோட இன்னொரு ஒர்க் வந்து தி எவரெஸ்ட் ஹோட்டல் கேலண்டர் 1998ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து புக்கர் பிரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்குன்றதுனால இந்த ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே. இல்லைன்னா நீங்க டோட்டல் நம்பர் மட்டும் கூட படிச்சுக்கலாம். பட் டோட்டல் நம்பர் நெட் கொஸ்டின். அடுத்தது மீனா அலெக்சாண்டர். மீனா அலெக்சாண்டர் வந்து 1951ல பார்ன் ஆயிருப்பாங்க. 2018ல டிமைஸ் ஆயிருப்பாங்க. ஓகே. எங்களோட போம்ஸ் வந்து ரொம்ப நிறைய குறைஞ்சது 15 போம்ஸ் இருக்கு. அந்த மேஜர் போம்ஸ்க்கு கீழே மட்டும் 15 போம்ஸ் இருந்துச்சு. நான் அவ்வளத்தையும் எடுத்துட்டு வரல, இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பட் நீங்க அவ்வளத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு கதை வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு பேர்ட் இருந்துச்சு, அதுக்கு வீடு இல்லாம இருந்துச்சு. அதனால அது வந்து ஒரு கல்லுல போய் உட்காந்துருச்சு. அப்ப அந்த இடத்துல ஃபிளட் வந்துருச்சு. ஃபிளட் வந்ததுனால கார்டன் எல்லாம் முங்கிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த கதை தான் போகும். இஃப் யூ நீட் அந்த கதையை நீங்க கனெக்ட் பண்ணி உங்களால படிக்க முடியும். பெட்டர் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. பிகாஸ் மீனா அலெக்சாண்டர் வந்து ஆஃபன் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால அந்த கதையை ஃபுல்லா முடிஞ்சா போய் ரீட் பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கதை வந்து கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஆனா இது வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லி நான் கொஞ்சோடு சும்மா எடுத்து வந்திருக்கேன். மேஜர் போம்ஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் 1000 டோர்ஸ், நைட் சீன், த கார்டன், இல்லிட்ரேட் ஹார்ட், ராசில்க். ஓகேவா? இது வந்து அவங்களோட மேஜர் போம்ஸ். அண்ட் எங்களோட ஆட்டோபயோகிராஃபி வந்து எந்த ஒர்க் பேசும் அப்படின்னு சொன்னா ஃபால்ட் லைன்ஸ் 1993ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். எங்களோட நாவல்ஸ் வந்து நம்பிள்ளை ரோட் 1991, மன்ஹடான் மியூசிக் வந்து 1997ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது இந்த ஃபால்ட் லைன்ஸ், நம்பிள்ளை ரோடு, மன்ஹடான் மியூசிக் இதோட இயர் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க இயர் படிச்சிருக்கணும். ஓகே. அப்புறம் லிட்டரரி கிரிட்டிசிசம் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உமன் இன் ரொமான்டிசிசம். நமக்கு ஒரு எக்ஸாம் ஜூன்ல வச்சு கேன்சல் பண்ணாங்க தெரியுமா? அந்த கேன்சல் ஆன எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் இருந்துச்சு. உமன் இன் ரொமான்டிசிசம் எந்த 3 ரைட்டர்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் லூஸ் மாதிரி என்ன ஆன்சர் பண்ணிட்டு வந்தேன்னா தி கிரேட் ட்ரெடிஷன்ல ஒரு 5 ஆத்தர்ஸ் பத்தி பேசிருப்பாங்க தெரியுமா? அதுக்கான ஆன்சரை நான் கிளிக் பண்ணிட்டு வந்தேன். ப்ராப்பரா கொஸ்டின் ரீட் பண்ணாம. வெளியில வந்த பிறந்தா மண்டியில உரைச்சிச்சு. அவங்க கேட்டிருந்த கொஸ்டின் வந்து உமன் இன் ரொமான்டிசிசம்ல பேசியிருக்க 3 ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி. சோ ப்ராப்பரா கொஸ்டின் பாத்துக்கோங்க. உமன் இன் ரொமான்டிசிசம் மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட், டார்த்தி வெட்ஸ்வர்த், மேரி ஷெல்லி. 1989ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின்.
அண்ட் ஃபால்ட் லைன்ஸ், டெம்பிளே ரோட், மன்னாடா மியூசிக் இது எல்லாமே அவன் ஆல்ரெடி நெட்ல கேட்டுட்டான். மீனா அலெக்சாண்டருக்கு இவ்வளவுதான் நம்ம பார்த்திருக்கோம். இது கிளியரா? கிளியர்க்கா. நெக்ஸ்ட் வந்து சசி தரூர். இதோட முடியுது நான் எடுத்துட்டு வந்தது. இது வரைக்கும் நம்ம 14 ஆத்தர்ஸ் பார்த்திருக்கோம். இன்னைக்கு மட்டும் நம்ம எத்தனை ஆத்தர்ஸ் பார்த்திருக்கோம்னா 14 ஆத்தர்ஸ் பார்த்திருக்கோம். ஓகே, சசி தரூர். சசி தரூர் வந்து 1956ல born ஆயிருப்பாங்க. இவங்களோட ஒரு ஒர்க் வந்து த கிரேட் இந்தியன் நாவல் 1989ல பப்ளிஷ் ஆயிருக்கும். $5 ஸ்மைல் 1990, ஷோ பிசினஸ் 1992, இந்தியா ஃப்ரம் மிட் நைட் டு மில்லினம் வந்து 1997 அண்ட் எரா ஆஃப் டார்க்னஸ். இதே மாதிரி இன்னொருத்தவங்களும் இந்த எரா ஆஃப் டார்க்னஸ் எழுதிருப்பாங்க. யார் அது? ஒரு ட்ரிலஜி கீழ எழுதிருப்பாங்க. த ஏரியா ஆஃப் டார்க்னஸ் எழுதிருப்பாங்க அவங்க. VS நைபால், கரெக்ட். ஏரா ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லி 2016ல அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் YM ஹிந்து வந்து 2018. இந்த டைட்டில் வந்து வித்தியாசமா இருந்துச்சு. YM ஹிந்து அப்படின்றது வித்தியாசமா இருந்துச்சு. சசி தரூரோட ஒர்க் எப்படி மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு படம் பார்த்துருப்போம்ல நம்ம நெட்ஃபிளிக்ஸ்லயா இல்ல அமேசான் பிரைம்ல நினைக்கிறேன். எதுலயும் ஒண்ணு கிரேட் இந்தியன் கிச்சன் சொல்லி ஒய்ஃபோட பிளைட் வந்து காமிச்சிருப்பாங்க. அவன் சாப்பிட்டு பிளேட் எடுத்து அதுலயே வச்சுட்டு போவான். அவளுக்கு அதுவே வேலையா இருக்கும். காலையில ரொட்டீன் அதுவே ஓடுற மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து இருக்கும். ஓகே, எனக்கு அதை வச்சுதான் இந்த கிரேட் இந்தியன் நாவல் அப்படின்றது மனப்பாடம் ஆச்சு. சோ ஒரு நாவல் ஓட நேம் வந்து தி கிரேட் இந்தியன் நாவல். அது வந்து 1989ல பப்ளிஷ் ஆகுது. அந்த நாவல் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு சேல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா $5 சேல் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து நாவல், செகண்ட் வந்து $5 அது வந்து சேல் பண்றாங்க. அது வந்து ஒரு பிசினஸா மாத்திட்டாங்க. அது வந்து ஷோ பிசினஸா மாறிடுச்சு. அதனால இந்தியால நம்ம வந்து மிட் நைட்லயே மில்லினம்னா ஒரு பொசிஷன் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி இந்தியால அது படிச்சேன். அப்புறம் இந்தியான்றது வந்ததுனால எனக்கு VS நைபாலோட ஒர்க் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கனெக்ட் ஆச்சு. செகண்ட் ஒர்க் வந்து அவரை மாதிரியே வரும், இந்தியா அண்ட் எரா ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் YM ஹிந்துன்ற டைட்டில் எனக்கு டிஃப்ரெண்டா ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. அதனால எனக்கு அது அப்படியே மெமரைஸ் ஆயிடுச்சு. இது கிளியரா? கிளியர்க்கா. எஸ் கைஸ், இவ்வளவுதான் நான் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்தேன். ஐ மீன் கொஸ்டின்ஸ் இன் தி சென்ஸ் ஆத்தர்ஸ் நான் எடுத்துட்டு வந்தேன். இப்போ கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு we will wind up a session. ஓகே. மாம்பழத்தை வச்சு சண்டை போட்டு ஒரு ஆத்தர் இருப்பாருன்னு சொன்னல, அவர் யாரு? மனோகர் மனோகர் மல்கோகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பீகாக்கோட ஸ்டோரி, அப்புறம் ஹவுஸ், போட்டு, கேட்டு அதெல்லாம் பார்த்தோம்ல. அது யாரோடது? அனிதா தேசாய். அனிதா தேசாய். ஓகே. ரிச் லைக் அஸ் வந்து யாரோடது? நயன்தாரா சகல். எப்போ அவார்ட் வாங்கியிருக்கோம் அது? 1986. அப்போ பப்ளிஷ் ஆன இயர் 1985. ஓகே. அதுக்கப்புறம் நெக்டார் இன் தி சீவ், சம் இன்னர் ஃபியூரி, அந்த ஸ்டோரி கமலா மார்க்கண்டையா. ஓகேவா? கமலா மார்க்கண்டையோட எந்த ஒர்க் வந்து 1966ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? எல்லாம் குட்டி குட்டியா ஒரே மாதிரி இருக்கும்னு சொன்னல. Handful of rice. Handful of rice 1966. அதே மாதிரி 1966 ஒருத்தங்க பைக்ல போறாங்கன்னு சொன்னல, அது என்னது? Shadow from Ladakh. அது யாரோட ஒர்க்? பவானி பட்டாச்சாரியா. பவானி பட்டாச்சாரியா. 1977ல நம்ம பார்த்தோம்ல ஒரு ஒர்க் வந்து கமலா மார்க்கண்டையோடது. கோல்டன் ஹனி கூம்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் 88ல வர்றது எல்லாமே தப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுல ஒண்ணு வந்து மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. அது யாரோடது கைஸ்? மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி யாரோடது? நயன்தாரா சாகலோடது. ஓகேவா? மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி வந்து நயன்தாரா சாகலோடது. அதே மாதிரி 1988 இன்னொரு ஒர்க்ல அனிதா தேசாயோட ஒர்க்ல வந்துச்சு. அவனை கஸ்டடியில எங்கேயோ எடுத்துட்டு போனாங்க. எங்க எடுத்துட்டு போனாங்க அவனை? பாம்பேக்கு எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா? அப்புறம் ஃபயர் ஆன் தி மவுண்டன் எந்த வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1977. கிளியர் லைட் ஆஃப் த டேயோட இயர்ல வந்து என்ன நம்பர் இருக்கும்? 1 இருக்காதுடா. கிளியர் காலையில முடிச்சது என்ன வரும் மேல? 66 இல்ல 0. கிளியர் லைட் ஆஃப் த டேனா சன் தான் வரும், வெளியில வரும் அப்படின்னு சொன்னா, அப்ப சன் வந்து எப்படி இருக்கும்னா முட்டை மாதிரி இருக்கும். அதனால அதுல ஒரு முட்டை இருக்கும். 1980 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஓகேவா? ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீஸ்டிங் வந்து ரைமிங்கா இருக்கு. அதனால அதோட நம்பரும் என்னன்னு இருக்கும்னு சொன்னேன்? 1999 அப்படின்னு சொன்னேன். டைமண்ட் டாப் எல்லாமே குட்டி குட்டியா இருக்கும்னு சொன்னேன். அதனால அதோட இயர் வந்து 2000. சூப்பர் 2000 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? பாம்பே டைகரோட இயர், பாம்பே டைகர், ஒயிட் டைகர் அதெல்லாமே என்ன இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 2008ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஒருத்தர் வந்து ட்ரெயின்ல போனாரு. அங்க நைட்டிங்கேல் சத்தம் கிடைச்சு ஒரு உமனோட கம்பெனி கிடைச்சிச்சு, லைஃப் லெசன் எல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொன்னார்ல, அவர் இதெல்லாம் யாரோட ஒர்க்? குஷ்வந்த் சிங். பத்மபூஷன் எப்போ வாங்கியிருப்பாரு அவரு? 1974. The compact of shadows ஓட இயர்ல என்ன நம்பர் இருக்கும்? 1962. ஓகேவா? அதுக்கு முந்தின ஒர்க் தான் நான் சொன்னேன் ட்ரம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ட்ரம்மோட நம்பர் வந்து
1960. 1960. அதே மாதிரி ஆஷிக் குறும்பாவோட ஒர்க்ல எதுல 0 இருக்கும்? டோல்ரம் டோல் டமஸ். ஓகேவா? அப்புறம் இந்தியா வந்து ஒரு காலத்துல நல்லா இருந்துச்சு, அப்புறம் பசி பட்னி வந்துருச்சு, இந்தியா கவலைக்கிடம்னு சொன்னல, அது யாரோட ஒர்க்? பவானி பட்டாச்சாரியா. பவானி பட்டாச்சாரியா. ஓகேவா? பவானி பட்டாச்சாரியா எந்த ஒர்க்குக்கு அவார்டு வாங்கியிருப்பாங்க? ஷேடோ ஃப்ரம் லடாக். எந்த ஒர்க்ல வந்து ஆர்கன்ஸ் செல் பண்ற மாதிரி இருக்கும்ல, அது எந்த ஒர்க்? ஹார்வெஸ்ட். அது யாரோடது? ஹார்வெஸ்ட். அஞ்சலா பத்மநாபன். ஓகேவா? இன்னொன்னு இந்தியா அன்பவுண்ட்னு ஒரு ட்ரிலஜிக்கு கீழே வரும்னு சொன்னல, அது நெட் கொஸ்டின் கூட சொன்னேன். இல்லடா, இந்தியா அன்பவுண்ட்னு சொன்னல, அது ட்ரிலஜி கீழே யாரோட? நான் ஃபிக்ஷன் ட்ரிலஜி, குருச்சரண் தாஸ். அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் கரெக்ட், லாரின் ஷாகிப். ஓகேவா? லாரின் ஷாகிப் தான். அப்புறம் பிரதாப் சர்மாவோட எந்த கொஸ்டின் வந்து நெட்ல கேட்டாங்க? டச் ஆஃப் பிரைட்னஸ். ஓகேவா? அப்புறம் இந்த ஒர்க் சன்னோட அம்மா பேர் வந்து மீரா, அவங்க வந்து சீதாக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்தோம், அது யாரோட கதை? உமா பரமேஸ்வரன். எஸ், உமா பரமேஸ்வரன். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது கிளியரா? கிளியர்க்கா. ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா? இருக்காது. தேங்க்யூ சோ மச் கைஸ். நான் வந்து நோட்ஸ் ஷேர் பண்றேன், மெமரைஸ் பண்ணிக்கோங்க அப்படியே. தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூடா. தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூக்கா. ம்